வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம வாட்சர்னு கூடிய ஒரு நியூ சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸில் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு 6 எபிசோட்ஸ் மட்டும் பார்ப்போம். நெக்ஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து தான் நெக்ஸ்ட் எபிசோட்ஸ்லாம் வருது இருக்குது. இந்த வீடியோவில் இப்போதைக்கு 6 எபிசோட்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதை தொடர்ந்து மற்ற எபிசோட்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கதையோடைய ஆரம்பத்திலே நம்ம மெயின் ப்ரோட்டகனிஸ்ட் காமிக்கிறாங்க. அவர் பாத்ரூம்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிட்டாரு. இது பாஸ்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதாவது இந்த மாதிரி ஹீரோடைய அப்பா வந்து ஒரு சித்திரவதைக்காரராக இருப்பார். அடிக்கடிக்கு உங்கள் அம்மாவை போட்டு அடிக்கிறதே வேலையை வச்சிருப்பாரு. ஆக்சுவலி ஒரு போலீஸ் மேனாக இருந்தும் சில இல்லீகலான வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த விஷயம் கடைசி அந்த அம்மாவுக்கு தெரியும். அதில் கடுப்பாகி தான் இவர் வந்து இந்த அம்மாவை கொன்ன மாரி தெரியுது. ஹீரோடைய அம்மாவை அவருடைய அப்பாவை கொண்டுட்டாரு. கடைசியாக ஹீரோ இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு போலீஸ்கிட்டையுமே சாட்சி தந்திருக்காரு. அது மூலியமாக ஹீரோடைய அப்பாவை அரெஸ்ட் பண்ணி இப்போதைக்கு ஜெயிலில் வச்சுருக்காங்க. இந்த சில விஷயங்கள்லாம் நமக்கு லைட்டாக ஃப்ளாஷ்பேக் ஆட்டம் காமிச்சிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம ப்ரெசன்ட் டேவுக்கு வந்தால் அந்த இடத்துல ஹீரோ ஒரு டிராஃபிக் போலீஸாக இருக்கார். அதாவது ஹீரோ ஒரு சரியான டிராஃபிக் போலீஸ்னு சொல்லலாம். அவங்க அப்பா இந்தமாரி குற்றம் பண்ணிட்டார்ல, போலீஸ் மேனாக இருது. அதில் ஹீரோவுமே ஒரு போலீஸ் ஆகணும்னு ட்ரை பண்ணி எப்படியோ டிராஃபிக் போலீஸ் ஆகிட்டார். அதெல்லாம் இந்த இடத்துல வர எல்லா காரியமே அழகாக ஒரு செக் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு ஆட்களை செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கே தெரியாமல் எவனோ ஒருத்தன் சைடில் டிராஃபிக் சிக்னல்லாம் மதிக்காமல் போய்கிட்டு இருக்கான். ரெட் லைட் விழுந்துருச்சு, ஆனால் அது கூட நிற்காமல் அவன் வேகமாக போயின்னு இருக்கேன். என்னடா உனக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஹீரோவுமே பின்னாடி ஃபாலோ பண்ணி வராரு. அவருடைய நிறுத்த சொன்னேன், ஆனால் இவர் பயந்துக்கிட்டு நிறுத்த மாட்டேங்கிறாரு. போலீஸ் ஆஃபீஸர்ன்றதுனால முடிஞ்ச அளவுக்கு வேகமாக போகலான்னு பார்த்தா ஹீரோ முன்னாடி அவருடைய பைக்கை நிறுத்தி எப்படியோ காரை நிறுத்திடுறாரு. அப்படியே உள்ளார வந்து அவருடைய ஐடியா வாங்கும்போது தான் இவருடைய நேம் தெரியுது, பியாங் ஹான்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட டீட்டெயில்ஸை விசாரிக்கிறாரு. இவருடைய பொண்ணுக்கு உடம்பு சரியில்லையா, அதால் தான் இவர் வேகமாக போனதா சொல்ல. சரின்னு ஹீரோவும் டிக்கியை செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உள்ளார போய் டிக்கியை செக் பண்ணும்போது தான் ஒரு விஷயம் தெரிய வருது. அதில் ஒரு சின்ன பொண்ணு இல்லைனா பையனோடைய ஷூ இருக்குது. யாருடைய ஷூவாக இருக்குன்னு இது யோசிக்கிறாரு. இவருடைய பொண்ணு தான் இருக்குன்ற மாரி ஹீரோ பெருசாக கண்டுக்காம உள்ளார வந்து அவர் விசாரிக்கும் போது தவறுதலாக அவருடைய கையில் ரத்தம் இருக்கிறத பார்க்க அவர் கையில் வச்சிருந்த டிரைவரை ஹீரோவுடைய கையில் குத்திட்டு வேகமாக போயிடுறாரு. ஹீரோவும் அவரை ஃபாலோ பண்ணி போகிறாரு. போகிறதுக்கு முன்னாடி போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கெலாம் இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் போகிறாரு வாக்கி டாக்கியில். இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது பியாங் ஹானுன்ற ஒரு ஆள் கடைசியாக ஒரு இடத்துல நிற்க ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு பொண்ணு ஆஸ்டேஜாக இவர் எடுத்துக்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணு பயப்படுற மாரியே தெரியல. இதை ஹீரோ நோட்டீஸ் பண்ணல. ஆனால் ஹீரோ தான் பயந்து தவறுதலாக பியாங் ஹானை சுற்றுவார். அதில் பியாங் ஹான் மேலே குண்டு பட்டுரும். இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் அவர் வேகமாக போக ஹீரோவை மிஸ் பண்ணிட்டாரு. கடைசியாக ரத்த தடயங்களை வச்சு அந்த இடத்துக்கு போகலான்னு இருக்கும்போது திடீர்னு சீஃப் ஜங், அதுக்கு அடுத்ததா கங், இந்த 2 ஆட்களும் வந்துடுறாங்க. இவங்க ஹீரோ வெளியே போக சொல்கிறாங்க. இந்த மொத்த விஷயங்களை நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்ல ஹீரோவும் அந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது அந்த வீட்டோடைய நோட்டீஸ் போர்டை எதர்ச்சியாக அவர் பார்ப்பாரு. பார்க்கும்போது அந்த இடத்துல பியாங் ஹான் அவருடைய பேர் எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க குழந்தை நேம் எழுதியிருக்கேன். அப்போ தான் ஹீரோவுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அதாவது அந்த மாதிரி பியாங் ஹான் அவருடைய குழந்தைய தான் ஆஸ்டேஜாக பிடிச்சின்னு போயிருக்காருன்னு. அதில் அவர் மேலே தப்பு கிடையாதுன்னு இந்த இடத்துல ஹீரோவுக்கு புரிய வருது. ஒரு வகையில் அவர் உண்மைதான் சொல்லியிருக்காரு ஹீரோ யோசிக்க. அதே சமயத்தில் ஹீரோ வந்து சீஃப் ஜங் கேங் இவங்க 2 பேருக்குமே கால் பண்ணியிருக்க மாட்டார். இவங்க 2 பேர் எதுக்கு வந்தாங்கன்னு ஹீரோவுக்கு ஒரு சின்ன கேள்வி எழும்புது. அதில் வேகமாக ஹீரோவும் கதவை ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா அது மூடிட்டு இருக்கு. சரின்னு ஹீரோவும் கதவை உடச்சிங்கன்னு உள்ளார வர அந்த சமயத்தில் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக பியாங் ஹான் முன்னாடி போகிறது மட்டும் இல்லாமல் நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கினேன், நீங்கள் ஆக்சுவலி உங்கள் குழந்தைய தான் கூட்டாந்துருக்கீங்க, என்னை மன்னிச்சுக்கோங்க, உங்களுக்கு இப்போ எல்லாம் நல்லா இருக்கான்ற மாரி அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அவருக்கு ப்ளீடிங் ஆகின்னு இருக்குது, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு இவர் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த சமயத்தில் அந்த குழந்தைய ஒரு பாத்ரூம்குள்ளார வச்சுருந்துருப்பாரு. அந்த குழந்தையுமே அவங்க அப்பாவுக்கு அடிபட்டுருச்சுன்னு தெரிஞ்சு வேகமாக வெளியே வர அந்த இடத்துல ஹீரோ தான் அந்த குழந்தைய சமாதானப்படுத்தின்னு இருக்காரு. இப்படிலாம் இருக்கும்போது அந்த இடத்துல வந்து கங் நைஃப் எடுத்து வந்திருப்பாரு. அந்த நைஃபை யாருக்கும் தெரியாமல் ஒழிச்சு வச்சிடலான்ற மாரி இருந்த இடத்தையும் அந்த நைஃபை பக்காவை வச்சுட்டாரு. இந்த இடத்துல ஹீரோ அந்த இடத்துல கங், அதுக்கு அடுத்ததா ஜங் இவங்க 2 பேருமே முழிக்கிறத பார்த்து, ஆமாம் நீங்கள் எதுக்கு முதல்ல 2 பேரும் க்ளவுஸை போட்டிருக்கீங்கன்ற மாரி இவர் ஒரு கேள்வி எழுப்புறாரு. ஏன்னா 2 பேரும் பேசும்போது க்ளவுஸ் தான் போட்டுருந்துருப்பாங்க. அதெல்லாம் எதுக்கு இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எவிடன்ஸ் எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது தான் க்ளவுஸ் போட்டிருக்கோம், முதல்ல உன்னை அரெஸ்ட் பண்ணி தூக்குறோம்டா, நீ தானே இந்த மாதிரி பியாங் ஹானை சுட்ட, அப்போனா உன் மேலே தான் தப்பு, நீ எதுக்கு அவரை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுடுற, ஒரு டிராஃபிக் போலீஸாக இருந்து உனக்கு சுடுறதுக்கு தகுதியே கிடையாதுன்னு சொல்லிட்டு இவர் உள்ளார அடிச்சிருவாங்க. அந்த இடத்துல கங்மே இன்வெஸ்டிகேஷனில் நீ எதுக்கு அவரை சுட்ட, அவர் எதனாச்சும் உங்ககிட்ட சொன்னாரான்னு கேள்வி கேட்க, ஆனால் ஹீரோ எதுக்கு பதில் சொல்ல. அதெல்லாம் அந்த இடத்துல அந்த சீஃப் ஜாங்கும் நீ உன்னோட விதத்தில் விசாரின்ற மாதிரி அங்கே இருக்கிற மொத்த கேமராஸையும் ஆஃப் பண்ணிட்டாரு. அந்த இடத்துல பயங்கரமாக கங் வந்து ஹீரோவை போட்டு அடிக்க, கடைசியாக ஹீரோ பிளாக் பண்ணி கங்கே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அந்த சமயத்தில் வெளியே இருந்த ஒரு சத்தம், அனுமதியே இல்லாமல் சீஃப் டோன் ஒரு ஆள் உள்ளார வராரு. அவர் வரது மட்டும் இல்லாமல் இங்கே என்னோட பைத்தியக்காரத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இங்கே இருக்கிற மொத்த ஆட்களையும் திட்டுறது மட்டும் இல்லாமல் இவர் இந்த மாதிரி ஹீரோவை டேக் கண்ட்ரோல் எடுத்துக்கிறதா சொல்ல அந்த இடத்துல சீஃப் ஜங் வந்து அவனெல்லாம் உங்ககிட்ட ஒப்படைக்க முடியாதுன்னு சொன்னால் அந்த இடத்துல டோ சரியான பாயிண்ட் வச்சிடறாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா இங்கே இருக்கிற மொத்த கேமராஸும் ஆஃப் ஆகிருக்கு, அவனை நீங்கள் அசால்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்க, இதை வெளியே சொன்னால் உன்னுடைய கரியருக்கு தான் பிரச்சனை, அதை புரிஞ்சுக்கோன்ற மாதிரி சொல்ல சீஃப் ஜங்குக்கும் வேறு வழி கிடையாது. சரின்னு ஹீரோவை சீஃப் டோவோடையே அமைச்சிடுறாரு.
ஹீரோவும் போகும்போது இந்த இடம் ஒரு ஐலாண்ட் ஆட்டம் இருக்குன்ற மாரி சீஃப் டோவுடைய அந்த இடத்த பற்றி தான் பேசிக்கிட்டு வர்றாரு. ஏன்னா அந்த இடமே கொஞ்சம் சுத்தபத்தம் இல்லாத மாரி தனித்து விடப்பட்டு தான் இருக்கும். ஏன்னா சீஃப் டோ மட்டும் தான் அங்கே வேலை செய்வார். புதுசாக இந்த இடத்துக்கு மிஸ் யோனுன்றவங்க இப்போ தான் வந்திருப்பாங்க. ஆக்சுவலி மிஸ் யோனுன்றவங்க இதுக்கு முன்னாடி வேறு ஒரு யூனிட்ல இருந்திருக்காங்க. சம்திங் ஃபாரன்சிக் யூனிட்லேருந்து இப்போ தான் இவங்களை இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இவங்களும் இப்போதைக்கு சீஃப் டோவோட தான் வேலை செய்கிறாங்க. அந்த இடத்துல கடைசியாக இன்வெஸ்டிகேஷன் ரூமில் போய் ஹீரோ கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஸ்டின் கேட்கும்போதே இவங்க கிரிமினல் அஃபேர்ஸ்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சீஃப் ஜங்கை பற்றியுமே சொல்லி தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல டோவுக்கும் அந்த சீஃப் ஜங்குக்கும் ஒழுங்காக செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பற்றி சொல்லிட்டு தான் இந்த இடத்துல இன்வெஸ்டிகேஷன் எடுத்தேன். அந்த இடத்துல ஹீரோ கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்டால், நம்ம ஆரம்பத்துலேருந்து சில சீன்லாம் பார்த்துருப்போம்ல, பியாங்ஹானோடைய சீன், அது மொத்தத்தையுமே ஹீரோ அப்படியே ஒப்பிக்க சரின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்கள் சீஃப் டோவுக்குமே தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு கமிஷனரோடைய ஆஃபீஸ்க்கு போக அந்த இடத்துல கமிஷனரோ நீ எதுக்கு வந்தன்ற மாரி கேள்வி எழுப்ப இவர் என்ன சொல்கிறேன்னா, ஸ்ட்ரைட்டாக நான் ஜங்கை விசாரிக்கணுன்ற மாதிரி சொல்ல, அதை கேட்டு இந்த இடத்துல கமிஷனர் கொஞ்சம் ஷாக் ஆகிறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா சீஃப் ஜங்குக்கு இந்த இடத்துல ஒரு நல்ல பதவி இருக்குது. ஏன்னா சீஃப் ஜங் வந்து யாராலுமே பிடிக்க முடியாத சேர்மன் கிம்னு ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணியிருப்பார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் இந்த சேர்மன் கிம்னு கேட்டிங்கன்னா, இவன் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சுருக்கான். அதில் ஏகப்பட்ட ஊழல்கள் ஏகப்பட்ட தப்புகள் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். அது விஷயமா சீஃப் ஜங் தான் அவரை பிடிச்சிருக்காராம். அதெல்லாம் பற்றி இந்த இடத்துல இவர் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனால் இந்த இடத்துல சீஃப் டோ கிட்ட சில எவிடன்ஸ் இருக்கிறதா சொல்கிறாரு. அதாவது என்னென்னா, இப்போதைக்கு சீஃப் ஜங் இருக்கார்ல, அவருக்கு சேர்மன் கிமுக்கும் ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு இவர் சொல்கிறாரு. அதை தொடர்ந்து இப்போதைக்கு பியாங் ஹான்னு ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கதா சொல்கிறாங்களே. அவருக்கு இப்போதைக்கு அடிப்பட்ட ஹாஸ்பிட்டலில் இருக்கார். இருந்தாலும் அந்த பியாங் ஹானுக்கும் இந்த மாதிரி சேர்மன் கிமுக்கும் ஒரு வகையில் தொடர்பு இருந்திருக்கு. ஏன்னா சேர்மன் கிம் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சுருக்காருல, அதில் தான் பியாங் ஹானுமே வேலை செஞ்சுருப்பார். இதெல்லாம் இவர் சொல்கிறது மட்டும் இல்லாமல் சீஃப் ஜங் அதுக்கு அடுத்ததா சேர்மன் கிம் இவங்க 2 பேரும் மீட் பண்ண சில ஃபுட்டேஜஸில் எடுத்து காமிக்கிறாரு. இதில் என்னமோ ஒரு விஷயம் இருக்குது. இது விஷயமா தான் நான் சீஃப் ஜங்கை விசாரிக்கணுன்ற மாரி இவர் பேசினா அந்த இடத்துல இருக்கிற கமிஷனரும் அவ்வளோ சீக்கிரமாக இதெல்லாம் செல்லுபடி ஆகாது, உங்ககிட்ட இதை தவிர வேறு எந்த வித எவிடன்ஸும் கிடையாது, நம்ம வேணும்னா அப்புறம் பார்க்கலான்ற மாரி இந்த இடத்துல சீஃப் டோவை அமுச்சு விட்றாரு. சீஃப் டோ நெக்ஸ்ட்டாக தான் இந்த மாதிரி பியாங் ஹான் இருக்கார்ல, அவருடைய ரூமில் யோனா கேமராவை மாட்ட சொல்லியிருந்திருப்பாரு. இப்போது பியாங் ஹானுக்கு என்ன நடந்தாலும் சீஃப் டோவுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி யோனா அந்த இடத்துல ஒரு கேமராவை செட் பண்ணிட்டாங்க. இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய வருது. இப்போ சீஃப் டோ எங்கே ஸ்ட்ரெயிட்டாக போயிருக்காருன்னா, இந்த மாதிரி பியாங் ஹான் இருக்கார்ல, அவருடைய வீட்டுக்கு வெளியே இருக்க அந்த சமயத்தில் யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளார போகிறாங்க. வேறு யாரும் கிடையாது, சீஃப் ஜங் அதுக்கு அடுத்ததாக கங் தான். இவங்க 2 பேரும் போகிற விஷயத்த பின்னாடி இருந்து சீஃப் டோ ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. அந்த சமயத்தில் ஒரு இறங்கலான்னு இருக்கும்போது வேற ஒரு கார் கிராஸ் ஆகுது. யாருன்னு பார்த்தா அது ஹீரோ தான். ஹீரோ அந்த சமயத்தில் சீஃப் ஜங்கோடைய காரில் என்னமோ ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை பண்ணிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்குள்ளார போகிறாரு. பீட்சா டப்பாவோட தான் உள்ளார போகிறாரு. இந்த சமயத்தில் உள்ளார போன இவங்க 2 பேருமே இந்த மாதிரி செமையாக அங்கே இருக்கக்கூடிய ஹவுஸ் கீப்பிங் லேடியை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. பியாங் ஹானோடைய பொண்ணு எங்க, அவகிட்ட நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், அவளை மரியாதை எங்ககிட்ட ஒப்படைங்கன்னும் போது திடீர்னு சத்தம் கேட்டு அந்த பொண்ணே வெளியே வந்துட்டாங்க. அந்த பொண்ணு என்ன நடக்குதுன்ற மாதிரி பேசினா அந்த இடத்துல சீஃப் ஜங்குக்கு முன்னவே ஒரு பொண்ணு இருக்கும். அவருக்கு எப்படி சின்ன பொண்ணுங்கிட்ட பேசணும்னு தெரியும். அதில் அந்த பொண்ணுக்கிட்ட சாந்தமாக இவர் பேசிக்கிட்டு இருக்க திடீர்னு கதவை தட்டுற சத்தம் யாரான்னு பார்த்தா அது ஹீரோ தான். சரின்னு ஹீரோமே அந்த இடத்துக்கு வந்து நான் உங்களுக்கு பீட்சா வாங்கி வந்திருக்கேன்ற மாரி அந்த பீட்சாவை கொடுத்துட்டு அப்புறம் இவங்க 2 பேர்கிட்ட தனியாக வெளியே போய் பேச ஆரம்பிக்கிறாரு. அதில் சீஃப் ஜங்கை குடு விட்டுருங்க, அந்த கங்குன்ற பையன் தான் சமரம் ஓவராக தோல்றான். ஆக்சுவலி கங்குக்கு ஹீரோவை கண்டாலே பிடிக்கல. அதால் சரின்னு சொல்லிட்டு என்ன பேசினாலுமே ஹீரோ அடிக்கிற மாதிரி வர. ஆனால் ஹீரோ ஈஸியாகவே அந்த அட்டாக் மொத்தத்தையுமே பிளாக் பண்ணிடுறாரு. இவங்களுக்குள்ள ஒரு சண்டை நடக்கும்போது தான் அந்த இடத்துக்கு சீஃப் டோ வந்துடுறாரு. நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்ற மாரி அந்த இடத்துல ஜங் கேட்டால் சீஃப் டோ வந்து என்னை ஹீரோ தான் கூட்டான், அதால் தான் வந்தேன்ற மாதிரி சொல்கிறாரு. நாங்கள் இந்த இடத்துல சும்மா இன்வெஸ்டிகேஷன் பண்ண தான் வந்தோன்னு சீஃப் ஜங்கும் கேங்கும் அந்த இடத்துல எதுவும் பேச முடியாமல் கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் சீஃப் டோவும் உட்காந்து பேசுகிறாங்க. இந்த இடத்துல இவர் கண்டுபிடிச்ச மொத்த விஷயங்களையும் சீஃப் டோ சொல்கிறாரு. அதாவது இந்த மாதிரி பியாங் ஹானுக்கும் சேர்மன் கிம்முக்கும் என்னமோ ஒரு சம்மந்தம் இருக்குன்னு சொல்கிறாரு. சேர்மன் கிம்மோடைய என்னமோ ஒரு ரகசியம் பியாங் ஹான் கிட்ட இருக்குது. அதால் தான் இவங்க மொத்த பேருமே தேடிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி அந்த சில டீட்டெயிலாம் இவர் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் ஹீரோ கேட்குறாரு. அந்த இடத்துல லைட்டாக ஹீரோடைய அப்பாவை பற்றி டாபிக் வரும். ஹீரோ அந்த டாப்பிக்கை ஓவரால் கட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பலான்னு இருப்பார். திடீர்னு ஹீரோ என்ன வச்சாருன்னு தெரியல, ஒரு மாதிரி என்னமோ ஒரு விஷயத்தை திங்க் பண்ணிவிட்டு இவர் வச்சார்லாம் அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கரை தராரு. அதாவது சீஃப் ஜங்கோட பேசும்போது இவர் அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கரை காரில் வச்சுருந்துருப்பாரு. அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கரை தர இது நல்ல விஷயம்னு யோசிக்கிறாரு. இப்போதையும் அந்த கார் எங்கே போகுதுன்னு பார்த்தா பியாங் ஹான் தங்கி இருக்கிறேன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிற விஷயம் தெரிய வருது. அதில் இவங்க வழக்கமாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு எப்படியோ அந்த ஹாஸ்பிட்டலில் ரீச் ஆகிடுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் கடைசியாக கங்க போய் எப்படியோ ஹீரோ அவசரமாக வந்து பிடிக்க அந்த இடத்துல கங்குமே நான் எதுவும் பண்ண கிடையாது, நான் ஜஸ்ட்டு என்னுடைய ஆளை தான் பார்க்க வந்தேன்ற மாரி அந்த இடத்துல ஹீரோ கிட்டே ஒரு மாதிரி திமிரா பேசின்னு இருக்கேன். அந்த இடத்துல ஹீரோ தான் ஒரு மாதிரி எகிர்ற
நிலைமைக்கு போகிறாரு. சீஃப் டோ இப்போ தான் லிஃப்ட் மூலியமாக பொறுமையாக வந்திருந்திருப்பாரு. அப்படியே இந்த சண்டையை நிறுத்துறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல கங்கியை போக சொல்ல அவனுமே போயிடுறான். அதுக்கப்புறம் இவங்க பியாங் ஹானுடைய ரூமுக்கு போகும்போது தான் அந்த இடத்துல இவர் இப்போதைக்கு என்னுடைய கிளைண்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஹான் இருக்கிற விஷயம் தெரிய வருது. இவங்க ஒரு ப்ராசிக்யூட்டராக இருக்காங்க. இவ்வளோ பெரிய ப்ராசிக்யூட்டரை எப்படி இருந்தாலும் பியாங் ஹான் மாரியான ஒரு ஆளால் ஹையர் பண்ண முடியாது. இவர் அனுப்பிச்சது வேறு யாரும் கிடையாது, சேர்மன் கிம்னு இவங்களுக்கு தெரிய வருது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா சீஃப் டோ ஹான் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் முன்னவே தெரிஞ்சிருக்கு. அதெல்லாம் பற்றி இவங்க பேசுறது மட்டும் இல்லாமல் சேர்மன் கிம் இருக்கார்ல அவருடைய பையனை பியாங் ஹான் கிட்னாப் பண்ணதாக சொல்கிறாங்க. அதாவது அந்த பையன் எப்பயும் போல் ஸ்கூல் முடிச்சுட்டு அப்படியே வரும்போது இவர் அப்படியே கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்காரு. அது விஷயமா தான் இந்தமாரி சேர்மன் கிம் இவங்களை காண்டாக்ட் பண்ணி உங்கள் பையனுக்கு சேஃப்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இவருக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம். பியாங் ஹான் இப்போதைக்கு ஜெயிலுக்கு போகக்கூடாதான். அது விஷயமா இவங்க பியாங் ஹானுக்கு வாதாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சீஃப் டோவும் சேர்மன் கிம் இந்தமாரி போலீஸ் அணுகி இருக்கலாமேன்னு கேட்டேன். அந்த இடத்துல இருக்கிற ஹான்மே அவர் அவங்க பையனை நினச்சி பயப்படுறாரு. அவங்க பையனுக்கு எதனாச்சும் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் பயம் இருக்குது. அதனால தான் அவர் கொஞ்சோண்டு அடக்கி வாசிக்கிற விஷயத்த சொல்ல சரின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்களை சீஃப் டோவும் புரிஞ்சுக்கிறாரு. இது விஷயமா தான் சேர்மன் கிம் இன்வால்வ் ஆயிருக்காருன்னு தெரிய வருது. கடைசியாக சீஃப் டோ போகிறதுக்கு முன்னாடி ஹீரோவை இதே இடத்துல சேஃப்டிக்கு இருக்க சொல்கிறாரு. என்ன நடந்தாலும் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுன்னு இதே இடத்துல ஹீரோவை விட்டுட்டு தான் போகிறாரு. போகிறதுக்கு முன்னாடி யோனை கூட்டின்னு போயிருந்திருப்பார்ல அவங்க கிட்ட என்ன சொல்கிறேன்னா நம்ம ஆரம்பத்திலே பார்த்துருப்போம் பியாங் ஹானோடைய காரில் ஒரு ஷூ கிடச்சிருக்கோம். அந்த ஷூ உண்மையாலுமே இந்தமாரி சேர்மன் கிம்மோடைய பயன்தான்ற விஷயத்த செக் பண்ணுன்ற மாரி அவங்க கிட்ட சொல்ல அவங்களுமே வேகமாக அதை செக் பண்ண போயிடுறாங்க. இந்த இடத்துல சீஃப் டோவுமே ஒரு ரூமுக்கு போய் அந்த இடத்துல கேமராவை செக் பண்ணியிருக்காரு. ஏன்னா மிஸ் யோன் முன்னவே பியாங் ஹானோடைய ரூமில் ஒரு கேமரா வச்சுருந்துருப்பாங்க. அதை இவர் செக் பண்ணியிருக்கேன். எதிர்பாராத வகையில் அந்த இடத்துல ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டு அதுக்குள்ளார ஹீரோ வராரு. ஹீரோ வந்து நீங்கள் எங்கே இந்தமாரி சேர்மன் கிம்மோடைய பையனை வச்சுருக்கீங்கன்ற மாரி இன்வெஸ்டிகேஷன் நடத்தும் போது எதிர்பாராத வகையில் பியாங் ஹான் என்னமோ ஒரு விஷயத்த ஹீரோடைய காதலை சொல்ல ஆனால் அது ஹீரோவுக்கு புரிஞ்சமே தெரியல. ஹீரோ கொஞ்சம் கோவப்படுறாரு. அந்த சமயத்தில் இவர் வயலண்டிங்காக பண்ணுறதுக்குள்ளார ஹான் வருது மட்டும் இல்லாமல் என்னுடைய கிளைண்ட்டு கிட்ட நீங்கள் இப்படி நடந்துக்கூடாது, டக்குன்னு வெளியே போகணும்னு ஹீரோ வெளியே அனுப்ப அதுக்கப்புறம் ஹானுக்கு சந்தேகம் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மொத்த இடத்தையுமே செக் பண்ணி கடைசியாக அந்த கேமராவையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு முன்னவே சீஃப் டோவை பற்றி தெரியும். அவருடைய ட்ரிக்லாம் இப்படி தான் இருக்குன்னு அவங்க முன்னவே கெஸ் பண்ணியிருக்காங்க. அதிலே அவங்க ஒரு டிவைஸை வச்சு அங்கே கேட்கக்கூடிய சவுண்ட் மொத்தத்தையுமே அடைச்சிட்டாங்க. அதில் இவங்க பேசுகிற எந்த விஷயமே வெளியே கேட்காது. அந்த சமயத்தில் தான் அந்த இடத்துக்கு ஹீரோ வருவார். அவர் வரது மட்டும் இல்லாமல் இதில் பேசுறது கேட்குமான்னு கேட்டால் அந்த இடத்துல முன்னவே ஹான் மொத்தமாகவே அடிச்சு வச்சிருக்கிறதுனால இவங்களுக்கு எதுவுமே கேட்கல, குறைன்னு தான் கேட்குது. சரின்னு ஹீரோ உட்காந்துன்னு நடக்கிற சீனை பார்ப்போன்னு இருக்கேன். அந்த இடத்துல இருக்கிற சீஃப் டோவுமே அவன் எதனாச்சும் உங்ககிட்ட சொன்னானான்னு கேட்கும்போது ஆக்சுவலி அவர்கிட்ட என்னமோ ஒரு விஷயத்த பியாங் ஹான் சொல்லியிருக்காரு. ஆனால் அது ஹீரோவுக்கு புரியல. அதில் ஹீரோவும் எதுவும் கிடையாதுன்ற மாரி அதை விட்டுறாரு. சம்திங் என்னமோ ஒரு க்ளூ தந்திருக்காரு. அது சுத்தமாக ஹீரோவுக்கு புரியல. அதில் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த டாபிக் இதோட கட் பண்ணேன். அந்த இடத்துல தான் ஹீரோ வந்து ஹானை பற்றி அதிகமாக சீஃப் டோ கிட்ட கேட்பாரு. அந்த இடத்துல சீஃப் டோவுமே ஹானை பற்றி அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஹான் ரொம்ப திறமையான ப்ராசிக்யூட்டர், அவள் எப்படி இருந்தான்ற மாரி அந்த சில விஷயங்களை அவருடைய முறையில் இந்த மாதிரி சீஃப் டோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இவங்க கமிஷனரை பார்க்க போகிறாங்க. ஏன்னா அவர்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்கணும். இப்போது இவங்க பியாங் ஹானை வெளியே கூட்டிகிட்டு போக போகிறாங்களாம். ஏன்னு கேட்டிங்கன்னா பியாங் ஹான் ஒரு விஷயம் சொல்லியிருந்திருக்காரு. அது என்னென்னா இந்தமாரி இவர் சேர்மன் கிம்மோடைய பையன் எங்கே இருக்காருன்ற லொக்கேஷனை சொல்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஹான்மே கூட வரணும்னு அவர் ரிக்வஸ்ட்டாக கேட்டிருக்காரான். ஆனால் இதுக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வரக்கூடாதுன்னு அவர் ஆசைப்படுறாரு. பியாங் ஹான் யாரையும் நம்புறதுக்கு தயாராகவே இல்லை. முக்கியமாக போலீஸ் அவர் சொல்கிறாரு. அதில் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்ல கடைசியாக கமிஷனர் வேணும்னா அவங்க கூட சீஃப் டோவை அனுப்புறன்ற மாதிரி சொல்ல சீஃப் டோவுமே அவங்க கூட போக ரெடியாக இருக்காரு. அதில் சீஃப் டோ ஸ்ட்ரெயிட்டாக பியாங் ஹானை பார்க்க போகிறாரு. பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆங்கிள் மானிட்டர் எடுத்துக்கிட்டு தான் போகிறாரு. அந்த ஆங்கிள் மானிட்டரையும் அவர்கிட்ட தூக்கி போட இதை நீங்கள் போட்டுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இது மூலயமா லொக்கேஷனை ட்ராக் பண்ணதான் சரின்னு அவருமே அதை போட்டுக்கிட்டு வெளியே கூட்டாராங்க. இப்போதைக்கு சேர்மன் கிம்மோடைய பையன் எங்கே இருக்காரோ அந்த இடத்துக்கு இவங்க ஸ்ட்ரெயிட்டாக கிளம்புற மாரி காமிக்கிறாங்க. இங்கே நடக்கிற மொத்த விஷயங்களுமே இவனுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க தான் இவங்களுக்கு மானிட்டர் பண்ண போகிறது. அட் த சேம் டைமே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சீஃப் ஜங் இருக்கார்ல அவருடைய ஃபோனையும் ட்ராக் பண்ணுறாங்க. சீஃப் ஜங் இப்போதைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற விஷயம் இவங்களுக்கு தெரிய வருது. எல்லா விஷயத்தையுமே இவங்க ஒரு பக்கம் நோட்டை விட்டுன்னு இருக்காங்க. அந்த சமயத்தில் கங் எங்கே இருக்காருன்னு இவங்க பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் தெரிய வருது. அதாவது கங் வேறு எங்கேயும் கிடையாது, நம்ம ஆட்களுடைய காரை தான் ஃபாலோ பண்ணி வராரு. இவங்களால அவனை அவாய்ட் பண்ணிட்டு போக முடியாது. அவன் இதை தான் செஞ்சு தரணும், அதெல்லாம் அவனை கண்டுக்க வேணான்னு கங் பின்னாடி ஃபாலோ பண்ணாத மாதிரியே இவங்க வேகமாக போய்கிட்டு இருக்காங்க. போய்கிட்டு இருக்கும்போது எதிர்பாராத வகையில் ஒரு ட்ரக் வந்து இவங்களை அட்டாக் பண்ண அதில் கார் நில குறையுது. அந்த சமயத்தில் சில ஆட்கள் வந்து வேகமாக பியாங் ஹானை கூட்டிக்கிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒருத்தன் மாஸ்கை ரிவீல் பண்ணாதான் தெரியுது. அது வேறு யாரும் கிடையாது, அதுதான் சேர்மன் கிம். சேர்மன் கிம் தான் இந்தமாரி பியாங் ஹானை கிட்னாப் பண்ணியிருக்காரு. காரையுமே இவங்க ஃபாலோ பண்ணலான்னு பார்த்தா அதுவுமே வேகமாக கடந்து போக சரின்னு சொல்லிட்டு சீஃப் டோ அப்படியே யோனை கான்டாக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல்
இல்லாமல் ஆங்கிள் மானிட்டர் சிக்னலை கண்டுபிடின்னு சொன்னால் ஆங்கிள் மானிட்டர் உடஞ்சி போயிருக்கதா சொல்கிறாங்க. காரில் தூக்கின்னு போனவங்க ஆங்கிள் மானிட்டரை உடச்சி வெளியே தூக்கி கடாசிட்டாங்க. அதால் சரின்னு சொல்லிட்டு வரும் சேர்மன் கிம்மோடைய ஃபோனை ட்ராக் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யோனுடைய கையிலேருந்து வேறு யாரோ ஒருத்தவங்க ஃபோன் வாங்குறாங்க. அது வேற யாரும் கிடையாது, சீஃப் ஜங் தான். இந்த இடத்துல தான் ஒரு உண்மை தெரியுது. சேர்மன் கிம் நான் இப்படி ஜெயிலில் தானே இருந்திருப்பாரு, அவருக்கு எப்படி பெயில் கிடைச்சதுன்னு நம்ம யோசிச்சிருப்போம். உண்மையாலுமே பெயிலை தந்தது வேற யாரும் கிடையாது, இவர் தான் பெயில் தந்திருக்காரு. சேர்மன் கிம்மை இவர் தான் வெளியே வர வச்சிருக்காருன்னு இது மூலியமாக நமக்கு நல்லாவே தெரியுது. சரின்னு சொல்லிட்டு அவரும் அந்த இடத்த விட்டு கிளம்ப இந்த சமயத்தில் தான் யோன் கையில் ஃபோன் கிடச்சிருக்குல்ல, அதெல்லாம் அவங்க ஈஸியாகவே சேர்மன் கிம் இருக்கக்கூடிய அந்த லொக்கேஷனை ட்ராக் பண்ணிட்டாங்க. அது எங்கே போயிருக்குன்ற விஷயத்த இவங்க அப்படி இன்ஃபார்ம் பண்ண சரின்னு இவங்க கிளம்பலான்னு இருக்காங்க. ஹானுக்கு அடிபட்டிருக்கிறதுனால ஹானை ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்கிறாங்க. ஹான்மே சரின்னு சொல்லிட்டு இருக்க அவங்களுமே வேகமாக இந்தமாரி சேர்மன் கிம் எங்கே இருக்காரோ அந்த இடத்துக்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கேற்ற மாரி சேர்மன் கிம் வந்து அவர் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவுக்கு தான் கூட்டம் வந்திருக்காரு. இந்த விஷயம் தெரிஞ்சு இவங்களுமே அந்த இடத்துக்கு வந்து பிரிஞ்சு போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல சேர்மன் கிம்முமே எங்கடா என்னுடைய பையன்ற மாரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. நீ மரியாதையாக உண்மையை சொல்கிறியா இல்லையான்ற மாரி அவருடைய கையெல்லாம் கட்டி போட்டு கேட்க, ஆனால் அந்த இடத்துல கடைசி வரைக்குமே பியாங் ஹான் பதில் சொல்கிற மாதிரி தெரியல. ஆக்சுவலி பியாங் ஹான் அவருடைய பொண்ணை நினச்சி கவலைப்படுறாரு. இதை சேர்மன் கிம்மால் புரிஞ்சுக்க முடியல. அதில் பியாங் ஹானை போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்கிறாரு. பியாங் ஹானுக்கு ஒரு ரத்த உழுவை கடைசியாக இன்னும் டார்ச்சர் பண்ணி நம்ம குழந்தை எங்கே இருக்காங்கன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கலாம் ட்ரை பண்ணும்போது ஆண் கிட்ட இருந்து கால் வருது. என்ன நீ இவர் எடுத்து பேசுனா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அவர் எதுவும் பண்ணாதீங்க, இது இன்னும் உங்கள் மேலே கேஸ் ஆகிடும், அதில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்ற மாரி அவர்கிட்ட பேசின்னு இருக்கேன். அந்த சமயத்தில் சேர்மன் கிம் யாரோ ஒருத்தவங்க உள்ளார வந்திருக்கிற விஷயத்த நோட்டீஸ் பண்ணுறாரு. அது யாருன்னு பார்த்தா அது கங் தான். அவர் வந்து சேர்மன் கிம்மை ஷோல்டர்லேயே சுட்டுட்டாரு. இதெல்லாம் தெரிஞ்சவொடனே ஹான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஃபோன் இன்னும் ஆஃப் ஆகாம தான் இருக்கும், அதில் ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டு என்ன பேசுகிறாங்கன்னு கேட்க இந்த சுடுற சத்தம் அந்த சைடு ஹீரோவுக்குமே கேட்டிருக்கோம். அவருமே வேகமாக இந்த இடத்துக்கு வரும்போது தான் ஒரு காட்சி பார்க்குறாரு. சேர்மன் கிம் வந்து இந்த மாதிரி கங்கோடைய காலில் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு அவருடைய பையன் விஷயமா. இதை பார்த்தவொன்னே ஹீரோவுக்கு அந்த பழைய மெமரிஸ் ட்ரிகர் ஆக ஆரம்பிக்குது. ஆக்சுவலி உங்கள் அம்மாவுமே இந்தமாரி அந்த கொலைகாரங்கிட்ட என் பையனை எதுவுமே பண்ணுறாதீங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இந்த விஷயங்கள் ஹீரோவுக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அதனால இவர் அந்த ஒரு பிடிஎஸ்டியில் அப்படியே நின்று போயிடுறாரு. இந்த இடத்துல கங்மே அங்கேருந்து ஒரு டூலை எடுத்துக்கிட்டு அப்படியே பியாங் ஹானோடைய வரலை வெட்டிடுவார். அந்த சமயத்தில் இவர் சொல்கிறது என்னன்னா, இந்த ஹியூமன் எவல்யூஷன் எங்கே போகுதுன்னு ஒரு வார்த்தையை சொல்ல இதை கேட்டோன்னே இந்த பக்கம் ஹானுக்குமே ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகிடுது. ஹானுடைய கை முழுக்க பிளட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. யாரோ ஒருத்தவங்க ஹானை கிட்னாப் பண்ணி வச்சுருக்காங்க, அது யாருன்னு தெரியல. ஆனுமே அந்த ஒரு பிடிஎஸ்டியில் இருக்கிற மாரி இருக்குது. அவங்களோட கை முழுக்க பிளட்டாக இருக்குது. அவங்களால அந்த ஃபோனை எடுக்கவே திணறாங்கன்னா பார்த்துக்கோங்களா. இதே பிரச்சனையில் தான் ஹீரோவுமே இருக்கார். அந்த சமயத்தில் எப்படியோ சீஃப் டோ இந்த சத்தம் கேட்டு வந்துட்டார். அதில் சீஃப் டோ தான் அந்த இடத்துல ஹீரோவை கவனத்துக்கு கொண்டாடுறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல கங்கை நோக்கி சுட, ஆனால் கங் வந்து பின்னாடி இருக்கிறவங்கள பார்த்து அவங்கள நோக்கி சுட்டுக்கிட்டு எப்படியோ அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிட்டாரு. ஆனால் இதுக்கு நடுவில் இவர் பியாங் ஹானை சுட்டு இருந்திருப்பாரு. பியாங் ஹான் உயிருக்காக போராடின்னு இருக்க பியாங் ஹானுக்கு அவர் உயிர் பழக்க மட்டும் தெரிஞ்சிருச்சு. அதில் பியாங் ஹான் ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறான்னா, இந்தமாரி நீ எப்படி இருந்தாலும் அந்த குழந்தைய காப்பாற்று, அவள் வந்து என்னுடைய கண்ட்ரி சைடில் இருக்கிற வீட்டுடைய பேஸ்மெண்ட்டில் தான் இருக்கான், அதெல்லாம் அந்த குழந்தைய மறக்காமல் காப்பாற்றுரு. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இந்தமாரி சேர்மன் கிம் கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லு, நான் இதை வேணும்னே பண்ண கிடையாதுன்ற மாரி இவர் அப்படியே இவருடைய கடைசி வார்த்தைகளை சொல்லி அதே இடத்துல இறந்து போக இந்த இடத்துல இவங்க வருத்தப்படுறாங்க. கடைசி ஆம்புலன்ஸுமே கூட்டி கடைசி அந்த இடத்துக்கு சேர்மன் கிம்மையுமே அமுச்சு வைக்கிறாங்க. இப்போது இவங்க அந்த கண்ட்ரி சைடு ஹவுஸ்க்கு போனோம். அதில் இவங்க வேகமாக பியாங் ஹானோடைய அந்த பழைய வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது தான் அதே இடத்துக்கு ஹானுமே தேடி வந்துருந்துருப்பாங்க. ஏன்னா ஃபோன் இன்னும் ஆஃப் ஆகாத பட்சத்தில் இவங்களுக்குமே அந்த இடம் தெரிஞ்சிருக்கும். அதில் அந்த இடத்துக்கு இவங்க வர அந்த இடத்துல ஹீரோமே நீங்கள் எப்படி திடீர்னு இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு கொஸ்டின் கேட்டால் இவங்க அதெல்லாம் பேச நேரம் கிடையாது, நம்ம கூடி சீக்கிரம் அந்த குழந்தைய காப்பாற்றணும், அந்த குழந்தைக்கு இது வரைக்கும் சாப்பாடும் கிடச்சிருந்துருக்காது, மூச்சு விட முடிச்சிருக்காது, அதில் நம்ம வேகமாக அந்த குழந்தைய காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இவங்க எல்லா இடத்துலையுமே அந்த குழந்தைய தேடிக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக அந்த இடத்துல ஒரு ரூம் மட்டும் பூட்டி இருக்கிற விஷயத்த நோட்டீஸ் பண்ணுறாங்க. அதை அப்படியே ஹீரோ ஓப்பன் பண்ணி உள்ளார அந்த குழந்தை இருக்கான்னு பார்த்தா கடைசியில் அங்கே தான் அந்த குழந்தை இருக்குது. கடைசியில் அந்த குழந்தைக்கு அதிகமாக ஆக்சிஜன் கிடைக்காதனால வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போய் எப்படியும் அந்த குழந்தையுமே காப்பாற்றிடுறாங்க. இதெல்லாம் இருக்கும்போது தான் இப்போதைய நடந்த இன்சிடென்ட் மொத்தத்தையுமே யோன் கிட்ட சீஃப் டோ எக்ஸ்பிளைன் பண்ண அந்த இடத்துல யோனுக்கு அப்போ தான் நிம்மதியாக இருக்குது. பியாங் ஹான் இறந்த விஷயமோ அவங்களுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல சேர்மன் கிம் கிட்ட இருந்து அதிக பணத்தை பியாங் ஹான் வாங்கியிருக்கணுன்ற விஷயத்தை இவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க.
அதில் பியாங்ஹானுடைய மொத்த அக்கௌண்ட்டுமே செக் பண்ணுன்னு சொல்லிட்டு இவர் யோன் கிட்ட சொல்கிறாரு. ஏன்னா பியாங்ஹான் அந்த குழந்தைய கிட்னாப் பண்ணாருன்ற பட்சத்தில் அதிக பணத்தை கண்டிப்பாக சேர்மன் கிம் கிட்ட இருந்து கேட்டுருந்துருப்பாரு. அதில் ஏதாச்சும் பணம் ஃபோர்ஜரி இங்கே நடந்திருக்குன்ற மாரி அந்த சில விஷயங்களை யோன் கிட்ட விசாரிக்க சொல்ல அவங்களுமே அதை செக் பண்ணியிருக்காங்க. இப்போ ஹீரோ அந்த குழந்தைய பார்த்துக்கின்னு இருப்பார்ல, அந்த சமயத்தில் ஹீரோவுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, வேகமாக ஹீரோ பியாங்ஹானுடைய வீட்டுக்கு போயிடுவார். அந்த இடத்துல தான் இப்போதைக்கு கங்மே இருக்க செய்கிறாரு. அவருமே அதே இடத்துல இருக்க ஹீரோ முன்னாடி கண்ணை காமிப்பார். ஆனால் கங் ஹீரோவே மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ கண்ணை கீழே தள்ளி விட சொல்ல சரின்னு அவருமே கண்ணை கீழே தள்ளி விட்டுறாரு. இவருமே ஹீரோவை திட்டுறது மட்டும் இல்லாமல் உனக்கு எதுவுமே புரியலன்னு சொல்கிறாரு. அதாவது இந்த இடத்துல சீஃப் ஜங்கும் இவர் தான் பிளான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இவர் இந்த மாதிரி பியாங்ஹான் வச்சிருக்கக்கூடிய மொத்த பணத்தையுமே சுருட்டலான்னு வந்திருக்காரு. இந்த மாதிரி நடுவுலேயே ஒரு பிளானை போட்டிருக்காரு. அது விஷயமா தான் இந்த இடத்துல முன்னவே வந்திருக்காரு. அதில் கோவப்பட்டு ஹீரோவை சுடலான்னு பார்த்தா அந்த இடத்துல புல்லட் இல்லைன்னு தெரிய வருது. ஹீரோ கீழே தள்ளி விட்ட கன்னில் தான் புல்லட் இருக்குது. அதெல்லாம் அந்த கன்னுக்காக 2 பேரும் சண்டை போட கடைசியாக ஹீரோ தான் கீழே மண்ணை வாடுறாரு. ஹீரோவுமே எப்படின்னாச்சும் அவனை தடுக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த இடத்துல கங் ஹீரோ பயங்கரமாக போட்டு அடிக்க ஆரம்பிக்க 2 பேருமே கன்னுக்காக பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. கடைசியாக ஹீரோ எடுக்கிற மாதிரி போனால் கடைசியாக அந்த கன்னை கங் தான் எடுக்கிறாரு. கங் ஹீரோவை சுடலான்னு கூடிய ஒரு டிசிஷனுக்கு வராரு. இப்படி ஒரு சுடலான்னு இருக்கும்போது திடீர்னு துப்பாக்கி சுடுறா சத்தம் கேட்குது. யாரா சுட்டதுன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு சீஃப் ஜங் வந்துட்டாருன்னு தெரிய வருது. அவர் தான் சுட்டிருக்காரு. இப்போதைக்கு ஒரு ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி தெரியுது. நான் இப்போதைக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு ஹீரோ கிட்ட சொன்னான். ஹீரோ இது எதையும் ஏற்றுக்கிற மாதிரியே தெரியல. ஹீரோ கங் இறந்து போனார்ல, அதையுமே ஒரு மர்டராக தான் கன்சிடர் பண்ணுறாரு. நீங்கள் ஒரு கொலை பண்ணியிருக்கீங்கன்ற மாரி திரும்ப இந்த மாரி சீஃப் ஜங் மேலே தான் ஃப்ரேம் பண்ணுற மாதிரி தெரியுது. ஆனால் சீஃப் ஜங் இது எதையும் கண்டுக்கிற மாதிரி தெரியல. கடைசியாக அந்த இடத்துக்கு ஆம்புலன்ஸுமே கூட்டு எல்லாருமே சேஃப்டி ஆக்கிடுறாங்க. ஹீரோவுமே அந்த பொண்ணுக்கு கோயிலில் போய் விசாரிச்சா அந்த பொண்ணு வந்து இவங்க அப்பா சொன்ன சில விஷயங்களை மென்ஷன் பண்ண ஹீரோக்கு அப்போ தான் புரியுது. ஆக்சுவலி ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸரை பார்த்தா நீ இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லணும் முன்னவே அந்த பொண்ணுக்கிட்ட பியாங்ஹான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதில் ஹீரோ அதை கேட்டுக்கிட்டு திரும்ப அந்த கண்ட்ரி சைடு ஹவுஸ்க்கு போகிறாரு. அதே இடத்துல தான் சீஃப் டோவும் வந்திருந்திருப்பாரு. அதில் இவங்க 2 பேரும் அந்த இடத்துல பணம் இருக்கான்னு செக் பண்ணும்போது திடீர்னு அந்த இடத்துல செவுத்து உடச்சி பார்த்தா அதுக்குள்ளார தான் பணம் இருக்குது. இந்த பணத்தை இப்போதைக்கு இவங்க இந்த மாதிரி ஹான் கிட்ட கொடுத்துடலான்னு இருக்காங்க. ஹான் இதுக்கான சரியான முடிவு எடுப்பாங்கன்ற மாரி இவங்க 2 பேருமே ஒரு சைடு இருக்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சேர்மேன் கிம்மை வந்து சீஃப் டோ பார்க்க வர்றாரு. இப்போதைக்கு நடந்த மொத்த இன்சிடென்ட்டையும் பற்றி அந்த இடத்துல சேர்மேன் கிம் கிட்ட சொல்ல அப்போ தான் இவருக்குமே மொத்த விஷயமும் தெரியுது. எல்லா தப்புமே இவர் மேலேன்ற விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு. இப்போது பியாங்ஹானுடைய பொண்ணு தனியாக தானே இருப்பாங்க. இப்போது பியாங்ஹானுடைய பொண்ணுக்கு யாருமே கிடையாது. அதில் அந்த பொண்ணை நானே பார்த்துக்கிறேன், அவளை பற்றி கவலைப்படாதீங்க, நான் 2 பசங்களையும் நல்லா வளர்க்குறேன்ற மாதிரி இந்த இடத்துல சேர்மன் கிம் வந்து திருந்துற மாரி தெரியுது. அந்த மாதிரி தான் இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. பியாங்ஹான் யாரோ ஒருத்தவங்க சொல்லி தான் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணியிருக்காரு. அதெல்லாம் இதுக்கு மேலே இருந்து நீங்கள் கவலைப்படாதீங்கன்ற மாதிரி சொல்ல இதெல்லாம் கேட்ட ஹீரோவும் ஸ்ட்ரெயிட்டாக ஜங்கை பார்க்க வராரு. அந்த சமையல் தான் ஜங் அவருடைய பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருந்திருப்பாரு. அதை பார்த்த ஹீரோவும் அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்க. இதை பார்த்த ஜங் எதுக்கு நீ ஃபோட்டோ எடுத்துன்னு கேட்கும்போது அந்த இடத்துல ஹீரோவும் உங்களுக்கே ஒரு குழந்தை இருக்காங்கன்ற பட்சத்தில் உங்களால் எப்படி மற்றவங்களுக்கு இதை பண்ண முடிஞ்சிச்சு, நான் கண்டிப்பாக எல்லா உண்மையும் வெளியே கொண்டாடுவேன், நீங்கள் கங்கு சுட்டிருக்கீங்க, அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு ஒரு பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல சீஃப் ஜங் வந்து ஹீரோடைய அப்பாவுடைய டாபிக் எடுக்கிறாரு. உன்னுடைய அப்பாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், சீஃப் டோவுக்கும் உன்னுடைய அப்பாவுக்கும் சுத்தமாக செட்டே ஆகாது, உன்னுடைய அப்பாவுடைய கேஸை சீஃப் டோ தான் எடுத்தார், எதுக்கு அவர்கிட்ட இருந்து பத்திரமா இருன்னு சொன்னால் ஹீரோ எனக்கு அதெல்லாம் பற்றி கவலை கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக இந்த சமையல் தான் சீஃப் டோ வந்து கமிஷனரோடு பேசிக்கிட்டு இருப்பார். இப்போதைக்கு டோவுடைய டீம் வந்து கிரிமினல் அஃபேர்ஸாக இருந்திருக்கும், அதை இப்போதைக்கு ஆன்டி கரப்ஷன் யூனிட்டாக மாற்றுறாங்களா, அதை பற்றி கமிஷனர் சொல்ல அதெல்லாம் பார்த்துக்கலான்னு இருக்காங்க. அந்த சமயம் தான் அசிஸ்டன்ட் கமிஷனர் வரது மட்டும் இல்லாமல் ஆன்டி கரப்ஷன் யூனிட்டுடைய அட்வைசராக ஹானை நியமிக்கிறாங்க. அதை கேட்ட டோபும் கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிறாரு. சரி இவருமே ஹானை இந்தமாரி இவருடைய ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த இடத்துல ஒரு ஹான் கிட்ட உங்கள் பர்பஸ் என்னன்ற மாரி கேட்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய ரிங்கை கட்டி அந்த இடத்துல ஒரு மார்க் இருக்கும், அந்த மார்க்கு காமிச்சு இது ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னால ஏற்பட்டது, நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து கெட்ட போலீஸ் அன் பண்ணலாம், பேட் போலீஸ் அன் பண்ணலான்ற மாரி இவங்க பேசிக்கிட்டு இருக்க சமையல் தான் ஹீரோவும் அதுக்கடுத்ததான் யோனும் இதே யூனிட் வந்திருப்பாங்க. இந்த சமையல் தான் ஹீரோவை இந்த யூனிட்டுக்கு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு மேலே ஹீரோ இங்கே தான் வேலை செய்ய போகிறாரு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சீனை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஹான் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எதிர்பாராத வகையில் யாரோ ஒருத்தவங்க இவங்களை சுற்றியில் வச்சு மண்டையில் அடிக்க அவன் என்னமோ ஒரு கேஸை பற்றி இவங்கக்கிட்ட பேசிக்கின்னு இருக்காங்க. ஆனால் இவங்க எந்தவித வாயும் திறக்காத பட்சத்தில் அவங்களுடைய விரலை வெட்டுற மாரி தெரியுது, சம்திங் ஒரு மார்க்கை போடுறான். அதை தான் இவங்க முன்னவே இந்தமாரி சீஃப் டோ கிட்ட காமிச்சிருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹானோடைய ஹஸ்பண்ட் உள்ளார வர அதை பார்த்தோன்னே அந்த ஆள் ஹானோடைய ஹஸ்பண்டுமே அடிச்சு அதே இடத்துல மாட்டியாக வைக்கிறாரு. இந்த சில நிகழ்வுகள்னால இவங்க அடிக்கடிக்கு சைக்கட்ரிஸ்ட் ட்ரீட்மெண்ட்
இவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே எடுத்துக்கிட்டு இவங்களும் வெளியே போகிறாங்க. வெளியே போகிற சமயத்தில் தான் லீன்னு ஒரு பொண்ணு இவங்களுக்கு கால் பண்ணியிருந்திருப்பாங்க. சரின்னு இவங்களும் அட்டன் பண்ணி யாருன்னு கேட்கும்போது அந்த இடத்துல இருக்கிறவங்களும் நான் தான் லீ பேசுகிறேன், உங்களுக்கு என்ன தெரியலையா, நான் இப்போதைக்கு பிரச்சனை மாட்டிக்கிறேன், எனக்கு கண்டிப்பாக உங்கள் உதவி தேவைப்படுது, நான் சாகக்கூட இதால் நேரிடலான்ற மாரி இவங்க சொல்ல ஆனால் அதை கேட்டு கடுப்பாகிறாங்க. போன வாட்டி நீ இதே தான் சொன்ன, அந்த சமயத்தில் நீ அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடிட்ட, உன்னால் நான் பாதிக்கப்பட்டு இருக்கேன்னும் போது திடீர்னு அந்த இடத்துல சில பாடி கார்ட்ஸ் வந்ததுனால லீ ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. சரின்னு ஹானுமே அவங்க சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்ட்ரைட்டாக வராங்க. வந்து கால் பண்ணால் அவங்க அட்டென்ட் பண்ணல. அந்த சமயத்தில் லீயே ஹானை பார்த்துட்டு வேகமாக கேஷுவலாக பேசுகிற மாரி வராங்க. அந்த இடத்துல அந்த பாடி கார்டுமே ஹானை பார்த்துட்டு அதே இடத்துல நின்றுட்டாங்க. ஹானுமே வெளியே போய் அப்படியே லீயோட பேசிக்கிட்டு இருக்க. லீயுமே இப்போதைக்கு ஆர்கன் டொனேஷன் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இந்த கிட்னி டொனேஷனில் இவங்க நிறக்க ஏறிடலான்ற மாரி அந்த மாதிரியான சில விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கேன். இவங்களும் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் அங்கே ப்ராசிக்யூட்டர் டாங் வராங்க. இதுக்கு முன்னாடி ஹானும் டாங்கும் ஒன்றா வேலை செஞ்சுருக்காங்க. அதில் டாங் வரது மட்டும் இல்லாமல் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுலன்ற மாரி பேசிக்கிட்டு இருக்காரு. இவங்க பேசும்போது தான் ஒரு விஷயம் தெரிய வருது. அதாவது லீ இப்போதைக்கு ஒருத்தவங்களுக்கு டொனேஷன் பண்ணுறதா சொல்கிறாங்களே, அது வேற யாரும் கிடையாது, அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு தான். அந்த ஹஸ்பண்டோடைய பிரதர் தான் டாங்னு தெரிய வருது. அதாவது லீயும் டாங்கும் பிரதர் இன் லாஸ்ட்னு தெரிய வருது. இதை கேட்ட ஹானும் கொஞ்சம் ஷாக் ஆகிறாங்க. அதில் இப்போது கிட்னி டொனேஷன் பண்ண போகிறது இந்த டாங்கோடைய பிரதருக்கு தான். இந்த சில விஷயங்கள்லாம் தெரிய வரும். அப்படியே ப்ராசிக்யூட்டர் டாங்குமே உங்கள் கை எப்படி இருக்குன்னு ஹான் கிட்ட கேட்க அவங்களுமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி ஹானை ஒருத்தவங்க கிட்னாப் பண்ண மாரி பார்த்தோம்ல, அந்த கேஸ் விசாரித்தது இந்த ப்ராசிக்யூட்டர் டாங் தான். அது மூலியமாக தான் இவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இவர் என்ன சொல்கிறான்னா, உங்களை கிட்னாப் பண்ண குற்றவாளி வெறி பரிதாப நிலைமையில் இருந்தவன் தானும் போது ஆனால் அதை மறுக்க செய்கிறாங்க. பரிதாப நிலைமையில் இருக்கிற ஒருத்தவன் தான் வீட்டை உடச்சிக்கிட்டு என்ன இந்த மாரி அட்டாக் பண்ணியிருப்பானா, என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமான்னு சொல்லிட்டு இவங்க செமையை திட்டிக்கிட்டு இருக்காங்க. இவருமே எதுவுமே இல்லைன்ற மாரி அப்படியே அவங்க கான்வர்சேஷனை இதே இடத்துல ஃபினிஷ் பண்ணுறாங்க. அப்படியே ஹான் போகும்போது இவங்களோட ஃப்ரெண்டு இருக்காங்களே அவங்களுக்கு கால் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி லீன்ற பொண்ணை யார் இந்த மாதிரி ஆர்கன் டொனேஷனுக்காக கன்சல்டன்ட் பண்ணாங்களோ அவங்கள பற்றி எனக்கு தெரியணுன்ற மாதிரி சொல்ல இவங்களுமே செக் பண்ணுறதா சொல்கிறாங்க. அப்படியே நடந்து போகும்போது தான் ஹான் ஒரு நியூஸை பார்க்குறாங்க. ஆர்கன் டிராஃபிக்கிங் பண்ண சில ஆட்களை கேப்டன் ஜங்கோடைய டீம் பிடிச்சிருக்கிற விஷயம் தெரிய வரும். இன்னொரு பக்கம் ப்ராசிக்யூட்டர் டாங் இருக்கார்ல, அவர் இப்போதைக்கு சில அஃபிஷியலான கான்ட்ராக்ட் சில ஃபைல்ஸ்லாம் மேக் பண்ணுறதா சொல்கிறாரு. ஆக்சுவலி இந்த டீலுக்காக எதுக்கு லீவ் ஒத்துக்குனாங்கன்னா, இந்த மாதிரி அவங்களுக்கு அதிக பணம் தேவைப்படுது, பணம் கிடைக்குதுன்ற பட்சத்தில் தான் இவங்க இப்படிப்பட்ட ஒரு டீலுக்கு மேக் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் உண்மையாக எந்த மாரி ஆர்கன் டொனேஷன் நடக்க போகுதுன்னு தெரியல. இதெல்லாம் நமக்கு லைட்டாக காமிக்கிறாங்க. இந்த சைடு ஹான் நியூஸ் பார்த்துன்னு இருந்தாங்களே, அந்த இடத்துல வந்து இந்த கேஸ் அட்டன் பண்ணி யாருன்னு பார்த்தா ப்ராசிக்யூட்டர் டாங் தான். அவர் தான் அதுமாரி ஆர்கன் டிராஃபிக்கிங் கேஸ் பார்த்த விஷயம் தெரிய வர. இதில் ஹானுக்கு லைட்டாக சந்தேகம் வருது. அந்த சமயத்தில் இவங்க ஃப்ரெண்ட் கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லீயை கன்சல்டன்ட் பண்ணது புரோக்கர் கிம்னு ஒரு ஆள் தான் கன்சல்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்டு கண்டுபிடிக்கும் போது தான் ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. லீயோடைய ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவருக்கு நான் இப்படி 2 கிட்னி தேவைப்படுது. அதில் இது மேபி அந்த லீன்ற பொண்ணுக்கு பிரச்சனையாக வாய்ப்புகள் இருக்கான். இதெல்லாம் பற்றி ஹான் கிட்ட சொல்ல ஹானுமே எல்லா விஷயத்தையும் பற்றி யோசிச்சு பார்க்குறாங்க. லைட்டாக அந்த ஆர்கன் டிராஃபிக்கிங்கை பற்றியும் இவங்க யோசிச்சு பார்க்க இதில் என்னமோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு இவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு வேகமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுறாங்க. அதாவது ஆன்டி கரப்ஷன் யூனிட்டுக்கு. அந்த இடத்துல இவங்க கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி என்கிட்ட ஒரு கேஸ் இருக்குது, இது ஆர்கன் டிராஃபிக்கிங்கை பற்றி, இதில் 3 பேர் இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஒன்று ப்ராசிக்யூட்டர் டாங், அதுக்கடுத்ததான் லீயோடைய ஹஸ்பண்ட் புரோக்கர் கிம்ன்ற மாரி இவங்க 3 பேருடைய நேமை சொல்லி இப்போதைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோவை கூப்பிட்றாங்க. சரின்னு ஹீரோவுமே அந்த இடத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. இப்போதைக்கு ஹீரோ தான் வந்து லீயை காப்பாற்றணுமா, இப்போதைக்கு லீயை வந்து ஆர்கன் டொனேஷனுக்காக தயார்படுத்தின்னு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வரது மட்டும் இல்லாமல் நான் தான் போலீஸ், எங்களுக்கு இப்போதைக்கு லீ தேவைப்படுறாங்கன்ற மாரி லீயை கூட்டிக்கிட்டு போக அந்த இடத்துல இந்த மாதிரி லீயோடைய ஹஸ்பண்டோடைய பாடி கார்ட்ஸ்லாம் வந்துடுறாங்க. அவங்களாம் வரது மட்டும் இல்லாமல் எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு ஒரு சின்ன கலவரம் ஏற்பட அதுக்கு நடுவில் எப்படியோ ஹான் வந்து லீயை காப்பாற்றிடுறாங்க. லீயை பின்னாடி இருக்க இதுக்கு நடுவில் லீயை காணான்ற விஷயம் அங்கே இருக்கிற பாடி கார்ட்ஸ்க்கெலாம் தெரிய வருது. அவங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பண்ணுறதுக்குள்ளாரே ஹீரோ அங்கே இருக்கிற மொத்த ஆட்களையும் அடிச்சு ஒரு மிகப்பெரிய கலவரத்தையே கூட்டிட்டாரு. இப்போ லீயை கூட்டிகிட்டு போனாங்களே, ஸ்ட்ரைட்டாக எங்கே கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னா ஆன்டி கரப்ஷன் யூனிட்டுக்கு தான். இந்த பக்கம் லீயை உட்கார வைக்கும்போது அந்த சைடு ஹான், அதுக்கு தான் சீஃப் டோ, இவங்க 2 பேருமே கமிஷனரை பார்க்கறது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு இந்த ஆர்கன் டிராஃபிக்கிங் கேஸை இவங்க எடுத்துக்கிறதா சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக இன்வால்வ் ஆன சில பேர்ஸை சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக இவங்க புரோக்கர் கிம்மை மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த ஆள் தான் இந்த ஆர்கன் டிராஃபிக்கிங்லாம் பண்ணுறாரு, இந்த கேஸை எங்ககிட்ட ஒப்படைங்கன்ற மாரி ஒரு மிகப்பெரிய டீல் போட சரின்னு கமிஷனர் ஆரம்பத்தில் முடியாதுன்னு சொன்னாலோ அதுக்கப்புறம் இந்த டீலுக்கு ஒத்துக்கிறாரு. அதில் ஆர்கன் டிராஃபிக்கிங் கேஸ் இவங்க கிட்ட வந்துடுச்சு. இந்த பக்கம் லீயை விசாரிச்சுன்னு இருப்பாங்களே, அந்த இடத்துக்கு ஹீரோ வராரு. யோனை வெளியே அனுப்பிச்சிட்டு வந்த உடனே அவர் நடந்த உண்மையெல்லாம் சொல்லுங்கன்ற மாரி இந்த மாதிரி கொஞ்சம் ரக்கடாக தான் பேசுகிறாரு. அது எதுக்குமே இந்த பக்கம்
லீ பயப்படுற மாதிரியே தெரியல. ஏன்னா லீக்கு ஹான் மேலே நம்பிக்கை இருக்குது. லீ ஹானை தவிர வேறு யாரையும் நம்ப மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதால் ஹீரோ கிட்ட பேச முடியாதுன்ற மாதிரி அந்த கான்வர்சேஷனை டோட்டலாக அவாய்ட் பண்ணுறாங்க. ஹீரோ எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு ஒழுங்காக இவங்க பதில் சொல்கிற மாதிரியே தெரியல. எல்லாத்துக்கும் அமைதியாக இருக்கேன். ஹீரோவுக்கு தான் கடுப்பாகுது. அந்த சமயத்தில் கமிஷனர் கிட்ட பேசிட்டு ஹானும் சீஃப் டோவும் வந்துருந்துருப்பாங்க. அந்த இடத்துல ஹீரோ பேசுகிறத பார்த்தோன்னே ஹான் நான் போய் பேசுகிறேன்ற மாரி அப்படியே இவங்க லீயை பார்க்க போகிறாங்க. அந்த இடத்துல லீயுமே செம கடுப்பாக இருக்காங்க ஹான் மேலே. நீங்கள் எதுக்கு போலீஸ் கூட வேலை செய்கிறீங்க? நான் தான் இதை பற்றி முன்னவே உங்ககிட்ட சொன்னேன்ற மாரி பேச அந்த இடத்துல இருக்கிற ஹானுமே இதை பற்றிலாம் கவலைப்படாத, அவங்க நமக்கு ஹெல்ப் தான் பண்ணுறாங்க, நடந்த உண்மையை சொல்லுன்ற மாரி இவங்க லீ கிட்ட கேட்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது மொத்தத்தையுமே இவங்க பண்ணது காரணம் பணம் தானே. இவங்களுக்கு பணம் அவசரமாக தேவைப்பட்டுச்சான். அதுக்காக தான் இவங்க இந்த மாதிரி டாங்கோடைய பிரதரை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டாங்க. அதனால தான் இப்போதைக்கு டாங்கோடைய பிரதர் இவங்களுக்கு ஹஸ்பண்டாக இருக்கிற விஷயத்தை இவங்க சொல்கிறாங்க. இது மொத்தமே குயிக் ப்ராசஸாக நடந்துச்சான். இவங்க 2 பேருக்கு மேரேஜ் நடந்துச்சுல, அது அஃபிஷியல் பூர்வமாக நடக்கல, அது மொத்தமே வேகமாக நடந்த விஷயம்னு சொல்கிறாங்க. மேரேஜ் டிவைஸ் ஈஸியான விஷயம்னு சொல்லிட்டு தான் இதுக்கு இவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர்கான் டிராஃபிக்கிங்கை பற்றி இவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் புரோக்கர் கிம்மை பற்றிலாம் தெரிய வந்து இவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஒருவேளை இந்த ஆர்கான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒருவேளை இவங்க இறந்துருவாங்களோன்னு ஒரு தாட் இருந்திருக்கு. இவங்களுடைய கிட்னியை டொனேட் பண்ணும்போது இவங்க இறந்துருவாங்களோன்ற பயத்தில் தான் இந்த மாதிரி ஹானை கனெக்ட் பண்ணதாக சொல்கிறாங்க. இது மூலியமா இந்த ஆர்கான் டொனேஷனுக்கு ஒத்துக்கிறதுக்கு ரீசனே பணம்ன்ற விஷயம் நமக்கு தெரிய வருது. இதெல்லாம் கேட்ட ஹான்மே நீ வேணா போலீஸ் கிட்ட உன்னுடைய டெஸ்டிமோனியை சொல்கிறேன்னு கேட்க இவங்களுமே சரின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒத்துக்கிறாங்க. ஏன்னா இவங்க ஹானை தான் அதிகமாக நம்புற மாரி தெரியுது. அப்படியே ஹான்மே வெளியே வந்து மற்ற க்ரூமேட்ஸோட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே உட்காந்து ஒரு பிளான் போடுறாங்க. இந்த இடத்துல இவங்க இப்போதைக்கு புரோக்கர் கிம்மை வேற சமாளிக்கணும். அதுக்கு நடுவில் டாங் வேற இவங்களுக்கு பிரச்சனையாக இருக்காங்க. இதோட மிகப்பெரிய விஷயம் இவங்களால இதை நிரூபிக்க எந்தவித எவிடன்ஸும் கிடையாது. நமக்கு எவிடன்ஸ் தேவைன்னு இவங்க ஹான் கிட்ட சொல்கிறாங்க. இதில் வேறு ப்ராசிக்யூஷன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இன்வால்வ் ஆகிருக்காங்கன்ற மாரி இதெல்லாம் பற்றி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹானுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதை பார்த்தோன்னே ஹான் எவிடன்ஸ் ரெடின்னு சொல்கிறாங்க. யாரா அது கால் பண்ணுறதுன்னு பார்த்தா வேறு யாரும் கிடையாது, அந்த ப்ராசிக்யூட்டர் டாங் தான் கால் பண்ணுறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா இவன் சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கறது மூலயமா ஹான் தான் இந்த மாரி லீயை கூட்டுக்கிட்டு போன விஷயம் இவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதால் ஹானுக்கு கால் பண்ணி நான் உங்களை பார்க்கணுன்ற மாரி சொல்ல அந்த இடத்துல ஹானுமே இவனை ஒரு எவிடன்ஸாக வச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு எவிடன்ஸ் ரெடின்ற மாரி நம்ம டீம் ஆட்கள் கிட்ட சொல்கிறாங்க. இவனை வச்சு நம்ம ஒரு பிளான் போடுவோம் ஹான் ஒரு பக்கம் யோசிச்சுட்டாங்க. அப்படியே இந்த காலை கட் பண்ணிவிட்டு இவங்க இப்போதைக்கு லீயை சேஃப் ஆக்கணும். ஏன்னா இந்த மாதிரி டாங்காலியோ இல்லைனா அந்த புரோக்கர் கிம்மாலியோ பிரச்சனை வரலாம். அதில் ஹான் அவங்க பாடி கார்டோட இந்த மாதிரி லீயை அமுச்சு வைக்கிறாங்க. அவங்களுமே சரின்னு சொல்லிட்டு அந்த பாடி கார்டோட போக இதால் ஹானுக்குமே பிரச்சனை இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதில் ஹானுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ ஹானுக்கு துணையாக வராரு அவங்க வீடு வரைக்கும். சரின்னு வீட்லேயுமே வந்து ட்ராப் பண்ண ஹானுமே அவங்க ஆஃபீஸ்க்கு போகிறதா சொல்கிறாங்க. ஹீரோவுமே அப்படியே வெளியே வெயிட் பண்ணுறதா மென்ஷன் பண்ண சரின்னு இவங்களும் உள்ளார போயிடுறாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு சீஃப் டோ கிட்ட இருந்து ஹீரோவுக்கு கால் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹானோடைய ஆஃபீஸ்லேருந்து என்னமோ ஒரு பர்னர் ஃபோனுக்கு இந்த மாதிரி கால் போயிருக்கிறதா சீஃப் டோ சொல்ல அதை கேட்டு ஹீரோ ஷாக் ஆகிறாரு. இப்போ தானே உள்ளார போனாங்க, அவங்க எதுக்கு கால் பண்ணணுன்னு ஹீரோ வச்சுக்கிட்டு அப்படியே வேகமாக அவங்க ஆஃபீஸ்க்குள்ளார போகும்போது அந்த இடத்துல கண்ணாடி போட்டுன்னு ஒருத்தவர் இருக்கான். யாருன்னு பார்த்தா அதான் புரோக்கர் கிம்னு தெரிய வருது. இவர் இங்கே வந்ததுக்கு ரீசனே லீயோடைய லொக்கேஷன் தெரிஞ்சுக்க தான். இப்போதைக்கு அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல, அதெல்லாம் லீ எங்கே இருக்காங்கன்னு தெரியணும்னு சொல்லிட்டு தான் இவர் ஹீரோவோட பேசிக்கிட்டு இருக்கா. அவனுடைய கழுத்தில் வேற கத்தியை வச்சுன்னு இருப்பார். ஆனாலையும் எதுவும் பண்ணி இருந்திருக்க முடியாது. ஹானுமே ஒரு மாதிரி தனிச்சு போய் தான் நிற்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோ அப்படியே பேசிக்கிட்டு அவர் அட்டாக் பண்ணலாம் ட்ரை பண்ணா புரோக்கர் கிம் வந்து ஃபர்ஸ்ட் நான் தாண்டா அட்டாக் பண்ணுவேன் வேகமாக வந்த வேகத்தில் ஹீரோவுடைய வயிற்றுல கத்தியா இருக்கிறாரு. நல்லவேளை ஹீரோ அந்த இடத்துல ஒரு மக்கு வச்சதுனால ஹீரோவுக்கு கொஞ்சம் தான் அடிபட்டுச்சு. ஆனுமே அவங்க பாக்கெட்டில் இருந்த டேசரை வச்சு அவரை மிரட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே இங்கே வச்சுட்டு போக சொல்கிறாங்க. அவர் வச்சிருக்கக்கூடிய அந்த ஃபோனை இங்கே வச்சுட்டு போக சொல்ல சரின்னு சொல்லிட்டு இவருமே அந்த இடத்துல இவருடைய ஃபோனை வச்சுட்டு எதுவும் பேசாமல் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. இந்த சமயத்தில் தான் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு சீஃப் டோ அதுக்கு அடுத்ததா யோன் வந்திருந்திருப்பாங்க. ஹீரோவுக்கு அடிபட்டிருக்கோம். அதில் ஹீரோவை கூட்டிக்கிட்டு இவங்க 2 பேரும் போக ஆன் வேகமாக வேற ஒரு இடத்துக்கு கிளம்பிடுவாங்க. இந்த பக்கம் சீஃப் டோ வந்து ஹீரோவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகலான்னு பார்த்தா ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்குலாம் வேணான்னு சொல்கிறாரு. அவருடைய வீட்டுக்கு போனால் போதுன்ற மாதிரி சொல்ல சரி நீ ஒருமே வீட்டில் ட்ராப் பண்ணுறாரு. அந்த சமயத்தில் என்ன வச்சாருன்னு தெரியல சீஃப் டோ தண்ணி வேணும்னு சொல்கிறாரு. அதே சாக்கில் ஹீரோடைய அந்த அப்பார்ட்மெண்ட்டில் நடந்து போகும்போது திடீர்னு இவருக்கு சில விஷுவல்ஸ் வருது. அந்த விஷுவலில் இவர் ஹீரோடைய அந்த வீட்டுக்கு பாஸ்ட்டில் போகிற மாரியும் அந்த இடத்துல ஹீரோடைய அம்மா உயிருக்கு போராடுற மாரி தெரியுது. அந்த இடத்துல கடைசியாக ஹீரோ பாத்ரூமில் ஹைட் ஆகிருக்காரு. அந்த விஷயத்தையும் இவர் பார்த்துருந்துருப்பாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் சீஃப் டோவுக்கு ஞாபகம் வருது. ஹீரோ கிட்ட அப்படியே நார்மலாக பேசிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலி ஒரு ஹீரோ கிட்ட தண்ணியை கேட்டு தான் இந்த இடத்துக்கு வந்துருந்துருப்பாரு. ஆனால் தண்ணியை குடிக்காமல் வேகமாக கீழே கிளம்பி போயிடுறாரு. ஹீரோவுக்குமே இவர் எதுக்கு வந்தாருன்ற விஷயம் நல்லாவே புரியுது. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு பேரலாகவே நடக்கிற ஹானோடைய சீனை காமிக்கிறாங்க. ஹானுக்கு இதெல்லாம் பண்ணது யாருன்னு தெரிஞ்சிச்சு. அது வேற யாரும் கிடையாது, ப்ராசிக்யூட்டர் டாங் தான். அதேமாதிரி இவங்க வீட்டுக்கு கிம் அமிச்ச
ஆரம்பித்ததுமே இவரு தான் தெரிய வருது. இவர் லீ இருக்கக்கூடிய லொக்கேஷனை நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு தேவையான பணத்தை தரேன்னு ஆணுக்கு அப்ரோச் பண்ணால் ஆணுக்கு உண்மையாலுமே பணம் தேவை கிடையாது. அது நல்லாவே தெரியுது. ஆனால் அந்த டாப்பிக்கை கட் பண்ணிட்டு என் ஹஸ்பண்டை யார் கொண்டான்னு உனக்கு தெரியும் தானேன்னு கேட்டால் இவர் என்ன சொல்கிறான்னா அது ஜஸ்ட் ஆக்சிடென்ட்டுன்னு சொல்கிறாரு. அதை இவங்க நிறுத்திட்டு அப்படியே கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு இவ்வளோ தான் பணம் வேணுன்ற மாதிரி அதே டேபிளில் எழுதி வச்சுட்டு போகிறாங்க. அதே இந்த பக்கம் டாங் பார்த்துன்னு இருக்கேன். ஸ்ட்ரெயிட்டாக இவங்க போனாங்களே, எங்கே போனாங்கன்னா ஹீரோடைய வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. அந்த இடத்துல நின்று இருக்கிற சீஃப் டோவுடைய கார்க்குள்ளார இவங்க வரது மட்டும் இல்லாமல் அப்படியே சீஃப் டோ கிட்ட ஹீரோவை பற்றி என்னமோ ஒன்று பேசணும்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் காரில் என்னமோ ஒன்று பேசுகிறாங்க. அது என்ன நமக்கு சரியாக காமிக்கலாம். ஆனால் இந்த விஷயத்த மேலே இருந்து ஹீரோவுமே நோட்டீஸ் பண்ணுறாரு. ஹீரோவுக்கு நல்லாவே புரியுது இவங்க ரெண்டு பேரும் என்னமோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்கன்ற விஷயம். அடுத்த நாள் சீஃப் டோ ஸ்ட்ரெயிட்டாக கமிஷனரோட ஆஃபீஸ்க்கு வரது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இவர் என்ன சொல்கிறேன்னா எங்களுக்கு இப்போதைக்கு சில உதவி தேவைப்படுது. ஆர்கான் டிராஃபிக்கிங் இப்போதைக்கு ரொம்ப மோசமாக போகுது. அதனால் நாங்கள் புரோக்கர் கிம்மியும் பிடிக்கணும். அதுக்காக சீஃப் ஜாங்கோடைய ஹெல்ப் எங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொன்னால் அதை கேட்டு ஒரு சர்ப்ரைஸ் ஆகுறாரு. ஏன்னா சீஃப் ஜங்குக்கும் டோவுக்கும் இந்த மாதிரி செட் ஆகாது. இப்படிப்பட்ட ரெண்டு பேர் வேலை செய்கிறாங்களான்னு சொல்லிட்டு இவரு கொஞ்சம் ஷாக் ஆகி அப்படியே சரின்னு சீஃப் ஜங்கு கூப்பிட்றாரு. அந்த இடத்துக்கு சீஃப் ஜங்குமே வர முதல்ல ரெண்டு பேரும் கையை பிடிங்கன்ற மாரி அவங்கள கையை பிடிக்க வைக்கிற மாரி ஒரு ஃபோட்டோவே எடுத்துக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரையும் வெளியே அனுப்பிச்சி விட்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் இதுக்கப்புறம் ஒன்றா தான் வேலை செய்ய போகிறாங்க. வெளியே வந்தோடனே சீஃப் ஜங்கு நீ எதுக்காக என்ன அப்ரோச் பண்ணுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டால் சீஃப் டோ வந்து வேறு எதுவும் கிடையாது, சின்ன கியூரியஸ் தான்ற மாரி அந்த கேள்வியை மழுப்பேன். இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேச எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு சீஃப் ஜங் போயிடுறாரு. நெக்ஸ்ட் தான் சீஃப் டோ ஹீரோவை பார்க்கறது மட்டும் இல்லாமல் அவரும் ஸ்ட்ரெயிட்டாக புரோக்கர் கிம்மை பார்க்க சொல்கிறாரு. சரி ஹீரோவுமே வேகமாக புரோக்கர் கிம்மை பார்க்க போக அந்த இடத்துக்கு சீஃப் டோ அதுக்கு அடுத்ததாக கேப்டன் ஜங் இவங்க ரெண்டு பேருமே வெளியே வெயிட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஹீரோ மட்டும் தான் உள்ளார போகிறாரு. இவர் எதுக்கு வந்திருக்காருன்னா ப்ராசிக்யூட்டர் ஹான் இருக்காங்களே அவங்க கையில் கரெக்டாக பணம் போயிடுச்சான்னு தெரிஞ்சுக்க தான் வந்திருக்காரு. அந்த சைடில் இருக்கிற புரோக்கர் கிம்மே நான் கால் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. இந்த பக்கம் இப்போ தான் ப்ராசிக்யூட்டர் டாங்கே உள்ளார வராரு. வந்த உடனே அந்த சூட் கேஸை முன்னாடி வைக்கிறாரு. இதில் தான் பணம் இருக்கிறதா சொல்ல இப்போ தான் இந்தமாரி புரோக்கர் கிம் கால் பண்ணியிருந்திருப்பார். அந்த காலை எடுக்கலான்னு கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு தான் இந்த சைடு ஆல்மோஸ்ட் கிட்ட ப்ராசிக்யூட்டர் டாங் போகிறாரு. ஆனால் திடீர்னு இவர் என்ன வச்சாருன்னு தெரியல. இவர் இதுக்கு முன்னாடியே லீ கிட்ட பேசுறதோட அதிக பணம் லீ கிட்ட தரதா சொல்ல லீக்கு பணம் தான் முக்கியன்றதுனால இந்த பக்கம் ப்ராசிக்யூட்டர் ஹான் போட்ட மொத்த பிளானையுமே டாங் கிட்ட ஒப்பிச்சிடுறாங்க. அதாவது இவங்க என்ன பிளான் போட்டிருப்பாங்கன்னா இந்த பக்கம் புரோக்கர் கிம் அதுக்கு அடுத்ததா ப்ராசிக்யூட்டர் டாங் இவங்க ரெண்டு பேருமே பேசுவாங்களே இந்த கான்வர்சேஷனை இவங்க ரெக்கார்ட் பண்ணி ஒரு எவிடன்ஸை மாற்றலான்னு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஹானோடைய பாடி கார்டும் யோனும் வெளியே தான் வெயிட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வேலை இல்லாத மாரி போயிடுச்சு. ஏன்னா லீ மொத்த பிளானையுமே ஒப்பிச்சிட்டாங்களே. அதுக்கப்புறம் இந்த காலை எடுக்க வேணாம் தான் லீ இருக்காரு. இப்போதைக்கு அந்த ஆர்கான் டொனேஷன் இருக்குல்ல அதுக்கு லீ ஒத்துக்கிட்ட மாதிரி தான் தெரியுது. அதில் இப்போதைக்கு ப்ராசிக்யூட்டர் டாங் வச்சேன் மொத்த பிளானுமே போய்கிட்டு தான் இருக்குது. அதால் சரி நான் அந்த ஃபோனை வச்சுட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வேற ஒரு ஆளுக்கு கால் பண்ணுற மாதிரி கடைசியாக புரோக்கர் கிம்மோடைய காலை ஒரு அட்டன் பண்ணாதனால புரோக்கர் கிம் வேற கடுப்பாக வெளியே இருக்கிற சீஃப் டோவுக்கும் என்னமோ ஒரு பிரச்சனை புரிய வர ஆரம்பிக்குது. இதெல்லாம் இருக்கும்போது இந்த பக்கம் ப்ராசிக்யூட்டர் டாங் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணியிருப்பார்ல அது வேற யாரும் கிடையாது, ப்ராசிக்யூஷனுக்கு தான் கால் பண்ணியிருப்பாரு. ஏன்னா இவரு ஒரு ப்ராசிக்யூட்டர்ன்றதுனால ப்ராசிக்யூஷனை பற்றி தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஆர்கன் டிராஃபிக்கிங் சொல்கிறாங்களே இது கொரியாவில் மட்டும் நடக்கல, இது இன்டர்நேஷ்னலாக நடக்குது. இருந்தாலும் இவங்க ஃபிலிப்பைன்ஸ்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இதெல்லாம் போக போக பார்க்கலாம். இந்த இடத்துல சரின்னு ப்ராசிக்யூட்டர் டாங்கும் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு அப்படியே லீயை வெளியே கூட்டிக்கிட்டு போகிறாரு. இவர் லீ மேலே சமக்கடுப்பாக இருக்காரு. லீயை அந்த இடத்துல அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா லீ இந்த இடத்துல டாங்கை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னால் தான் நீ இப்போதைக்கு உயிர் போச்சிருக்க, நான் மட்டும் நீ இப்படி அட்டாக் பண்ணுற விஷயத்த ப்ராசிக்யூட்டர் ஹான் கிட்ட சொன்னால் அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க, கொஞ்சம் நான் அமைதியாக இருன்ற மாதிரி அந்த இடத்துல இவங்க ப்ராசிக்யூட்டர் டாங்கோட பேசிக்கிட்டு இருக்கேன். ப்ராசிக்யூட்டர் டாங்க்கும் வேறு வழி கிடையாது. ஏன்னா இவருக்கு இப்போதைக்கு லீ ரொம்பவே முக்கியப்படுறாங்க. அதால் சரின்னு சொல்லிட்டு இவரு கொஞ்சம் அமைதியாக தான் இருக்காரு. இந்த சைட் புரோக்கர் கிம்மோட ஹீரோ பேசின்னு இருந்தால அந்த இடத்துக்கு சில ஆட்கள் பிளாக் சூட்டோடு வராங்க. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கலவரமே வெடிக்கிறது. ஆக்சுவலி இந்த ஆட்களுக்கு தான் இந்தமாரி ப்ராசிக்யூட்டர் டாங் கால் பண்ணியிருப்பாரு. அதுபடி தான் இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை இந்த இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த சமயத்தில் இந்த விஷயம் உள்ளார இருக்கக்கூடிய புரோக்கர் கிம்முக்கு தெரிஞ்சிச்சு. புரோக்கர் கிம்மோட இருந்த ஆள் திடீர்னு ஹீரோவை போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்க இதுக்கு நடுவில் புரோக்கர் கிம் தப்பிச்சு போயிடுவார். அதே சமயத்தில் ஹீரோவுக்கும் கத்தி கொடுத்து பட்டுரும். ஆனால் அது எதுவுமே பொருட்படுத்தாமல் ஹீரோ அங்கே இருக்கக்கூடிய அந்த மலை மாடை அடித்து சாச்சிட்றாரு. இந்த இடத்துல ஹீரோ வெஸ்ட் போட்டதுனால அவர் தப்பிச்சிட்டாரு. இப்போது ஹீரோவுக்கு பெருசாக இன்ஜுரி ஆகலை. அந்த வெஸ்ட் எப்படியோ ஹீரோவை காப்பாற்றிடுச்சு கத்தி குத்துலேருந்து. அதெல்லாம் அந்த இடத்துக்கு அந்த ஆட்கள் வந்து அந்த மலை மாடை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோவை அரெஸ்ட் பண்ணுங்கன்ற மாதிரி இந்த சைடு பேசிக்கிட்டு இருக்கேன். வெளியே தான் சீஃப் டோ காத்துன்னு இருப்பார். அவர் வந்து இந்த மாதிரி புரோக்கர் கிம் தப்பிச்சு போகிற விஷயத்தை நோட்டீஸ் பண்ணிட்டாரு. அதே சமயத்தில் ஹீரோ அதே இடத்துல தான் இருக்கேன். சரின்னு
கேப்டன் ஜங் கிட்ட இங்கே நடக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ண சொல்லிட்டு இவர் வேகமாக புரோக்கர் கிம்மை ஃபாலோ பண்ணி போகிறாரு. இங்கே நடக்கிற பிரச்சனைகளை கேப்டன் ஜங் பார்த்துக்கிறாரு. ஹீரோ அதுக்கு அடுத்ததா சீஃப் டோ இவங்க 2 பேர் தான் புரோக்கர் கிம்மை ஃபாலோ பண்ணுறாங்க. கடைசியாக புரோக்கர் கிம் ஒரு வழியாக தப்பிக்கலான்னு பார்த்தா சீஃப் டோ அவரை கன் பாயிண்டோடு பிடிச்சிடுறாரு. அதில் இவருக்கு தப்பிக்க வேறு வழி கிடையாது. அதே இடத்துல ஸ்டெக் ஆகி நிற்க திடீர்னு அந்த இடத்துல சீஃப் டோவுக்கு ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. அதாவது இப்போதைக்கு இந்த இடத்துல பிளாக் சூட் போட்டு வந்த மொத்த ஆட்களுமே ப்ராசிக்யூட்டர்ஸ்னு ஹீரோ சொல்கிறாரு. இப்போதைக்கு நீங்கள் அவனை தப்பிக்க விட்டுருங்க, அவனை நான் பார்த்துக்கிறேன். ப்ராசிக்யூட்டர்ஸ் கிட்ட மாட்டினா இது மிகப்பெரிய பிரச்சனை ஆகிடும். டாங் இது மூலியமாக எதனாச்சும் பிளான் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் எப்படி இருந்தாலும் டாங்கோடைய ஆட்களாக தான் இருக்கும். அதெல்லாம் அவனை தப்பிக்க விடுங்கன்ற மாரி இந்த இடத்துல சொல்ல சீஃப் டோ வந்து ஹீரோவை நம்புறதுனால சரி பொழைச்சு போடான்ற மாரி அந்த இடத்துல புரோக்கர் கிம்மை தப்பிக்க விட்டுறாரு. ஆனால் அவன் இந்த சைடு எகிரி குச்சி போனதில் ஹீரோடைய கையில் மாட்டிடுறான். அதாவது சரின்னு ஹீரோ அவனை சேஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. அவன் வேகமாக சம்திங் ஒரு ஸ்டோர் இருக்குது, அந்த ஸ்டோரில் இருக்கக்கூடிய பாத்ரூமில் வச்சுக்க ஹீரோ பாத்ரூம்குள்ளே போனால் பிரச்சனை ஆகிடும்னு வெளியே ஸ்டாப் ஆயிடுறாரு. அவனுமே உள்ளார போய் இந்த மாதிரி ப்ராசிக்யூட்டர் டாங் கால் பண்ணி நீ எனக்கு உதவி செய்யணும், ஒருவேளை நீ எனக்கு உதவி செய்யலாம், நான் இந்த விஷயத்தை வெளியே லீக் பண்ணுறேன், மற்றவங்க கிட்ட சொன்னால் உனக்கு தான் பிரச்சனைன்ற மாரி இந்த இடத்துல சொல்ல எனக்கு பரவாயில்லன்ற மாரி ப்ராசிக்யூட்டர் டாங் சொல்கிறாரு. இது ஒன்றும் என்னுடைய பிரச்சனை கிடையாது, இது உன்னுடைய பிரச்சனைன்னு சொல்ல இதை கேட்டவொடனே கடுப்பான புரோக்கர் கிம்மும் ஸ்ட்ரெயிட்டாக வேற ஒருத்தருக்கு கால் பண்ணுற மாரி காமிக்கிறான். ஆனால் அது யாருன்னு தான் நமக்கு தெரியல. அதுக்குள்ளார யாரோ ஒருத்தவங்க புரோக்கர் கிம்மை அந்த சைடில் இருக்கிற பாத்ரூம் மூலியமாக கயிறு போட்டு சாகடிச்சிடுறாங்க. வெளியே காத்து இருந்த ஹீரோவுக்கு சந்தேகம் ஆயிடுச்சு. எதுக்கு இவ்வளோ நேரம் ஆகும், அவன் இன்னும் வெளியே வரலன்ற மாரி ஒரு மாதிரி சந்தேகத்தில் இருக்காரு. அதால் உள்ளார போகிறதுக்கு முன்னாடி இவனுக்கு கால் பண்ணி இந்த இடத்துக்கு கூப்பிட்றது மட்டும் இல்லாமல் இவர் ஃபர்ஸ்ட் உள்ளார போக ஆரம்பிக்கிறாரு. அந்த சைடு இவனுமே வரன்ற மாரி அவங்க முடிஞ்ச அளவுக்கு வேகமாக வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல ஹீரோவுமே உள்ளார போய் பார்க்கும்போது அந்த இடத்துல கிம் இறந்து போன விஷயம் தெரிய வருது. அதில் ஹீரோவுமே இவனை காப்பாற்ற முடியலையேன்ற மாரி ஒரு மாதிரி வருத்தத்தில் இருக்கும்போது திடீர்னு அவருடைய ஃபோன் அவருடைய கையிலேருந்து கீழே விழ இதை ஹீரோ பார்க்குறாரு. அந்த சமயத்தில் அந்த ஃபோனை எடுக்கலான்னு பார்த்தா யாரோ ஒருத்தவங்க ஹீரோடைய மண்டையில் அடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபோனை அவன் எடுத்துக்கிறான். அப்புறம் ஹீரோடைய நெத்தி இந்த மாதிரி கன்னை காமிக்க திடீர்னு உள்ளார யோன் வந்ததுனால அவன் அந்த இடத்த விட்டு வேகமாக போயிடுறான். இதுக்கப்புறம் இந்த கிம் இருக்காதுல இவருடைய பாடியை இவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க. எந்த மாதிரியான இன்ஜுரிஸ் ஏற்பட்டிருக்கு, இவனை எப்படி அடிச்சிருப்பாங்கன்ற மாரி அந்த விஷயத்த ஹான் அதுக்கு தான் யோன் கிட்ட டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இவன் ரொம்ப ஸ்ட்ரகிளில் தான் செத்துருக்கணும், அதுக்கு முன்னாடி இவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்ற மாரி அவர் ஒரு விஷயங்களாக சொல்ல அவனுக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு. இதை ஒரு நார்மலான ஆளால் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பலான்னு இருக்கும்போது திடீர்னு ஹீரோ உள்ளார வரது மட்டும் இல்லாமல் கிம்முடைய பொருளை எடுத்து வச்ச பேக்கை இவர் செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவனுமே என்ன பண்ணுறேன்னு கேட்டால் ஹீரோ என்ன சொல்கிறேன்னா இதில் ஃபோன் இருக்கா நான் பார்க்குறேன், அந்த கில்லர் இந்த ஃபோனை எடுத்துன்னு போயிட்டான்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் என்னை சுட ட்ரை பண்ணவன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான், ஏன்னா அவனுடைய கையில் போலீஸ் யூஸ் பண்ணுற கன் இருந்துச்சுன்னு சொல்ல இதை கேட்ட ஹான் கொஞ்சம் ஷாக் ஆகி அப்படியே பாடி கிட்ட வந்து அந்த பாடியோடைய கையை மட்டும் பார்க்கும்போது விரலை காணோம், அதுவும் கெட்ட விரல். இதே சம்பவம் தான் 7 வருஷத்துக்கு முன்னாடி ஹானுக்குமே நடந்திருக்கும். அது அவங்களுக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்குது. மேபி இதையும் அதையும் பண்ணவன் ஒரே ஆளாக தான் இருக்கணுன்ற மாரி ஹான் ஒரு பக்கம் வச்சுன்னு இருக்கேன். இந்த சைடு கமிஷனர் வந்து ப்ராசிக்யூட்டர்ஸோட போராடின்னு இருக்காங்க. முக்கியமாக டாங்கோடு தான். டாங் என்ன சொல்கிறேன்னா எங்களுக்கு அந்த கிம்மை பற்றின மொத்த டீட்டெயிலும் தேவைப்படுது, அதில் மொத்த டீட்டெயிலையும் நீங்கள் சப்மிட் பண்ணோம், நாங்கள் ஆர்கான் டிராஃபிக்கிங் கேஸை முடிக்கணுன்ற மாரி ப்ராசிக்யூட்டர் டாங் நல்லவனாட்டம் இந்த மாதிரி அதிகமாக கமிஷனருக்கு ப்ரெஷர் தர ஆரம்பிக்கிறான் ப்ராசிக்யூட்டர் சைட்லேருந்து. அதில் கமிஷனருக்கு வேறு வழி கிடையாது, எப்படி இருந்தாலும் இந்த ஆர்கான் டிராஃபிக்கிங் கேஸை கமிஷனர் நிறுத்தி தான் தரணும். ஏன்னா இந்த மாதிரி ஆர்கான் டிராஃபிக்கிங்கிறது இன்டர்நேஷ்னலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அதில் இவங்க டக்குன்னு தான் நிறுத்தி தரணுன்றதுனால ஸ்ட்ரெயிட்டாக கமிஷனர் டோவை பார்க்க போகிறாரு. அவர்கிட்ட என்ன சொல்கிறான்னா இப்போதைக்கு ப்ராசிக்யூட்டர் சைட்லேருந்து நமக்கு அதிக ப்ரெஷர்ஸ் தர ஆரம்பிச்சிருக்காங்க, இந்த கேஸ் ரொம்ப மோசமாக போகுது, இப்போதைக்கு இந்த கேஸை ட்ராப் பண்ணுற மாதிரியான ஒரு நிலைமை கூட ஏற்படலாம், அதில் இந்த கேஸை நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வச்சு ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணுன்ற மாதிரி இவர் அப்படியே பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் வேணால் வேறு சில கேஸ் எடுத்துக்கோங்களான்ற மாரி டோ கிட்ட சொல்ல அதை பற்றி யோசிக்கிறேன்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே இவருடைய ரூம்மேட்டர்ஸ் கிட்டலாம் வந்து கமிஷனர்கிட்ட என்ன பேசினாரோ அதை வந்து இவர் சொல்கிறாரு. இப்போதைக்கு கமிஷனருக்கு ப்ராசிக்யூட்டர்ஸ் சைட்லேருந்து அதிக ப்ரெஷர்ஸ் தராங்க, இப்போதைக்கு இந்த கேஸுன்றது ரொம்ப சீரியஸாக மாறி இருக்குது, இன்டர்நேஷ்னல் லெவலாக வேறு போயிருக்கு, அதில் ப்ராசிக்யூட்டர்ஸ் அதிகமாக இன்வால்வ் ஆகுறாங்க, இப்போதைக்கு நம்ம இந்த கேஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சில கேஸை பார்ப்போன்ற மாரி இவர் சொல்கிறாரு. இவருக்கு இதை விட்டால் வேறு டிசிஷனும் இல்லைன்ற மாதிரி இவர் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல ஹீரோ அதெல்லாம் கிடையாது, நம்மக்கிட்ட வேறு ஒரு வழி இருக்குது, நான் இந்த மாரி கிம்முடைய ஃபோனை பார்த்தேன், கடைசி அவர் யாரோ ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ண மாரி தெரிஞ்சிருச்சு, அதை மட்டும் நான் நோட்டீஸ் பண்ணுற மாரி இவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் என்னை சுட வந்தது ஒரு போலீஸ்மேன் வேறு, இதெல்லாம் எங்கேயோ ஒரு வகையில் லிங்க் ஆகுதுன்ற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த சமயம் தான் ஹான் வந்து கிம்முடைய இன்னொரு
இன்னொரு ஃபோன் எடுக்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி கிம் முன்னவே ஹானை தாக்க வந்திருந்திருப்பார்ல, அந்த சமயத்தில் வீட்டில் ஹான் எல்லாத்தையுமே வச்சுட்டு போக சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் இந்த ஃபோனை தான் வச்சுருந்துருப்பாரு. அதில் இந்த ஃபோனில் இருக்கிற காலெல்லாம் இவங்க செக் பண்ணின்னு இருக்காங்க. இது மூலயமா சீஃப் டவுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை வருது. அதெல்லாம் இந்த கேஸை இப்போதைக்கு நம்ம ஆரம்பிக்கலாம், இதை நம்ம சீக்ரெட் மிஷினாக நடத்துவோம் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு கடைசியாக கிம் யாருக்கு கால் பண்ணாங்களோ அந்த கால் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தேவைப்படுது. அதுக்காக இந்த மாரி இவங்க மேலே இருக்கக்கூடிய சில ஆட்களை கனெக்ட் பண்ணி அது மூலயமா கால் ஹிஸ்ட்ரியை எடுக்கலான்னு இருக்காங்க. கடைசியாக கால் ஹிஸ்ட்ரியுமே வந்துடுது. அந்த கால் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணால் கடைசி கால் எங்கே போயிருக்குன்னா பிலிப்பைன்ஸ்க்கு போயிருக்குன்னு தெரிய வருது. இதை கேட்டு இவங்க ஷாக் ஆகிறாங்க. எதுக்கு அவர் பிலிப்பைன்ஸ்க்கு கால் பண்ணியிருக்குன்னு யோசிக்கிறாங்க. பிலிப்பைன்ஸ்லுமே ஆர்கான் டிராஃபிக்கிங் நடந்திருக்கு. அதால் சரி நான் அந்த நம்பருக்கு கால் பண்ணேன். அந்த இடத்துல இருந்து பேசுகிறவர் ஒரு சவுத் கொரியன் போலீஸ்னு சொல்ல இதை கேட்டு இங்கே இருக்கிறவங்க ஷாக் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் சீஃப் டோ கேப்டன் ஜங்கு கனெக்ட் பண்ணுறாரு. அவர் மூலியமாக பிலிப்பைன்ஸில் நேற்று ஒரு ஆர்கான் டிராஃபிக்கிங்கை பிடிச்சிருந்துருப்பாங்க. அதில் கேப்டன் ஜங்கோடைய சில க்ரூமேட்ஸ் இருந்திருப்பாங்க. அவங்க கிட்ட பேசி அவங்க கிட்ட இருக்கிற எவிடன்ஸை சீஃப் டோவை அந்த கேப்டன் ஜங் தராரு. இந்த மொத்த விஷயங்களையும் ப்ராசிக்யூட்டர் டாங் பார்க்கறது மட்டும் இல்லாமல் செம கடுப்பாக அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. ஏன்னா ப்ராசிக்யூட்டர் டாங் தான் ஆர்கான் டிராஃபிக்கிங்கை பார்க்குற மாரி இருந்திருக்கும். இருந்தாலும் இந்த சைட் போயின்னு இருக்கும்போது நீ என்ன பண்ண போகிறன்ற மாரி கேப்டன் ஜங் கேட்க அந்த இடத்துல இருக்கிற சீஃப் டோவும் வெளியே போன்ற மாரி கேப்டன் ஜங் கிட்ட சொல்ல இவங்க 2 பேரும் என்னமோ ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதில் இவராலையும் எதுவும் பேச முடியாமல் அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறாரு. அந்த இடத்துல ஹீரோவும் நீங்கள் 2 பேரும் அப்படி என்ன பேசுனீங்க, என்ன கான்ட்ராக்ட் போட்டிங்கன்னு கேட்கும்போது அந்த இடத்துல சீஃப் டோ அதெல்லாம் எதுவும் கிடையாதுன்ற மாரி அதை மழுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த சூட் கேஸில் இருக்கிற எவிடன்ஸ் இவங்க பார்க்கலான்னு இருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு முக்கியமாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு இவங்களுடைய இடத்துக்கு வந்து அந்த எவிடன்ஸை பார்த்தா அதில் இருக்கிற ஒரு நைஃப், அதுக்கு அடுத்ததா ரத்தம் பண்ணிச்ச ஒரு துணி இருக்குன்னு தெரிய வருது. அதில் இருக்கிற ரத்தத்தை இவங்க டிஎன்ஏ காமிச்சா அது வேற யாரும் கிடையாது, லீயோடைய ஹஸ்பண்டோடைய பையன்தான் தெரிய வருது. அது மூலியமா இவங்க அவன் இப்போதைக்கு பிலிப்பைன்ஸில் இருக்கிற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதாவது அந்த பையன் பிலிப்பைன்ஸில் தான் இருந்திருக்கான், அவனுடைய ரத்தம் தான் இதில் இருக்குன்னு தெரிய வருது. நான் இப்படி அவனை கொன்று இருக்காங்கன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடிலாம் மாஸ்டர் மைண்டாக இருக்குது எப்படி இருந்தாலும் ப்ராசிக்யூட்டர் டாங்னு இவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ப்ராசிக்யூட்டர் டாங் தான் வழி நடத்துறாருன்னு இவங்க யோசிக்க அந்த சமயத்தில் தான் ஹானுக்கு ஒரு விஷயம் உண்டு. அதில் ஹான்மே சில ஃபேக் டாக்குமெண்ட்டை பிலிப்பைன்ஸில் இருக்கிற அவங்க ஃப்ரெண்டு கிட்ட உருவாக்க சொல்கிறாங்க. அது மூலயமா பிலிப்பைன்ஸில் இருக்கிற லீயோடைய ஹஸ்பண்டோடைய பையன் வந்து கொரியாவுக்கு வர மாதிரியான ஒரு ஃபேக் இமேஜை இவங்க மேக் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் காமிச்சா டாங் இந்த மாதிரி கூடிய சீக்கிரம் சர்ஜரி நடக்கப்புற விஷயத்த சொல்ல அதை கேட்டு இங்கே இருக்கிற ஆள் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த ஹஸ்பண்டும் இந்த சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் அவருடைய பையனை பார்க்க போகிறத சொல்கிறாரு. ஆக்சுவலி அவருடைய பையன் கொரியாவுக்கு அந்த மாதிரி ஒரு இமேஜை காமிக்கிறாரு. இது உருவாக்குறது வேற யாரும் கிடையாது, நம்ம ஆட்கள் தான். அதை பார்த்தோன்னே அங்கே இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. ஏன்னா அந்த பையன் இறந்து போயிட்டாருன்னா இங்கே இருக்கிற மொத்த ஆட்களும் யோசிச்சிருந்துருப்பாங்க. அதில் ப்ராசிக்யூட்டர் டாங் போனோடனே லீயும் பின்னாடி வந்து நீ தான் அந்த பையன் இறந்துட்டான்னு சொன்னியே, அவன் இப்போ இப்படி உயிரோடு இருக்கான்ற மாரி கேட்க அதான் எனக்கும் தெரியல, நான் அதை பற்றி தான் செக் பண்ண போகிறேன்ற மாரி ப்ராசிக்யூட்டர் டாங் அங்கே இருக்கிற செக்ரட்டரி கிட்ட போய் பேசுகிறாரு. இந்த இடத்துல தான் நமக்கு உண்மையான பிளானே தெரிய வருது. அதாவது இவங்க பிளான் என்னன்னா லீயோடைய ஹஸ்பண்ட் இருக்காதுல அவரை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் லீயோடைய ஹஸ்பண்டுக்கு லீயோடைய கிட்னியை தானே சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலி அந்த கிட்னி ஃபிட்டே ஆகாது, லீக்கு வேறு கிட்னி, அந்த ஹஸ்பண்டுக்கு வேறு கிட்னி. அந்த கிட்னியை மாற்றும் போது அந்த ஹஸ்பண்ட் இறந்து போயிடுவார். பையனையும் இவங்க பிலிப்பைன்ஸ்லேயே முடிச்சு கட்டிட்டாங்க. அதில் மொத்த பணமும் லீக் வந்துடும். அந்த பணம் மொத்தத்தையுமே இந்த செக்ரட்டரி, ப்ராசிக்யூட்டர் டாங், லீ இவங்க 3 பேருமே பிரிச்சுக்கிறது தான் பிளான். ஆனால் இப்போதைக்கு இவன் உயிரோடு இருக்கான்ற பட்சத்தில் இது இவங்களுக்கு பிரச்சனையாடும். அதெல்லாம் டாங் வந்து இந்த செக்ரட்டரி ஏர்போர்ட்டில் போய் செக் பண்ண சொல்கிறாரு. இந்த மொத்த விஷயத்தையும் யோன் கேட்டுட்டாங்க. இது மொத்தத்தையும் நம்ம டீம் ஆட்கள் கிட்ட சொல்லி யோன் ஒரு மிகப்பெரிய பிளான் பண்ணுறாங்க. அந்த விஷயத்தை நம்ம காமிக்க ஏர்போர்ட்டுக்கு இப்போதைக்கு செக்ரட்டரி போனார்ல அந்த பையன் ஒரு ஹோட்டலில் தங்கி இருக்கிறதா சொல்ல அதை கேட்ட டாங்மே வேகமாக அந்த பையனுடைய கதையை ஃபினிஷ் பண்ணுறன்றமே சொல்ல அதை கேட்ட இந்த ஆளுமே வேகமாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு செக்ரட்டரி கார்டை எடுத்துக்கிட்டு அது மூலியமாக அவன் தங்கி இருக்கக்கூடிய அந்த ரூமுக்கு போகிறாரு. இந்த ரூமில் தான் தங்கி இருக்கிற மாதிரி சொல்லி இருந்திருப்பாங்க. அதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு இவரை போக அந்த இடத்துல அந்த பையன் கிடையாது. இப்போ தான் தெரிய வருது இது மொத்தமே ட்ராப்னு. அந்த இடத்துல இவன் ஸ்டன்கனோட நிற்க அதை பார்த்து ஒரு பயப்படுற மாரி தெரியல. கிட்ட வரும்போது அதை அவங்க ஷூட் பண்ணிடுறாங்க. அது மூலியமாக அவருக்கு ஷாக் அடிச்சு அவர் எதே இடத்துல மயங்கி விழ அந்த சமயத்தில் சீஃப் டோ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, இவனை ஹேண்ட் கஃப் பண்ணி நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டின்னு போன்னு சொல்ல சரின்னு அந்த பக்கம் சீஃப் டோவும் போயிடுறாரு. இந்த சைடு ஹான் ஸ்ட்ரெயிட்டாக டாங்கை பார்க்க வந்துருந்துருப்பாங்க. அந்த இடத்துல இவங்க இவருடைய மொத்த பிளானையும் ஒப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது லீயோடைய ஹஸ்பண்டோடைய பையனை இவங்க கொண்டுட்டு அது மூலியமாக லீக்கும் அதுக்கு அடுத்ததா ஹஸ்பண்டுக்கும் கிட்னி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது தப்பான கிட்னியாக இருந்து அந்த ஹஸ்பண்டு இறந்து போயிடுவார். அது மூலியமாக மொத்த அசெட்மே லீயோடைய பேரில் வரும். அதை நீங்கள் 3 பேருமே பிரித்து எடுத்துக்கலாம் ட்ரை பண்ணுறீங்கன்னு மொத்த பிளானுமே அவங்க ஒப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் இவங்க சொல்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க உருவாக்கின அந்த ஃபேக் இமேஜஸ்
கான்ஸ்பிரசி பற்றி பேச அதை கேட்டு இவருமே ஷாக் ஆகிறாரு. இவருக்கு இதில் பெருசாக நம்பிக்கை கிடையாது. நீங்கள் என்னை ஏமாற்ற ட்ரை பண்ணுறீங்களான்னு டாங் சொல்ல அந்த சமயத்தில் யோனுக்கு கால் பண்ணி அந்த இடத்துல இவருடைய செக்ரட்டரி மாட்டி இருக்கிற விஷயத்த இவங்க கன்ஃபார்ம் பண்ண இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உள்ளார அப்படியே ஹீரோ வராரு. ஆனால் இவர் ஹீரோவை கண்டுக்காம அந்த இடத்த விட்டு போக ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ கையில் ஹேண்ட்கஃப் இருக்கும், ஆனால் அவர் போட கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே மெயினான துருப்பு சீட்டு டாங் கிடையாது. டாங்க்கு மேலே ஒரு மிகப்பெரிய ஆள் இருக்கான், அவனை பிடிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ட்ரை பண்ணுறாங்க. அதில் டாங் யாருக்கு கடைசியாக கால் பண்ணுறானோ அவன் தான் அந்த ஆள்னு இவங்க யோசிக்கிறாங்க. கடைசியாக டாங் வேறு யாருக்கும் கால் பண்ண கிடையாது, இவருடைய டேரக்டருக்கு தான் கால் பண்ணுறாரு. அதாவது டேரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூட்டருக்கு தான். ஆனால் அந்த ஆள் டாங்கை கை கழுவி விட்டுறாரு. டாங்க்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்ல அதை கேட்டு டாங் கடுப்பாகிறாரு. திடீர்னு எதிர்பாராதவர்களை ஒரு சஸ்பிஷியஸான மேன் டாங்கை அந்த இடத்துலேருந்து தள்ளி விட்டுறாரு. இது தெரிஞ்சு ஹீரோமே அந்த இடத்துக்கு வந்து பார்க்க அதுக்கடுத்தது டாங் கீழே விழுந்து இறந்து போயிருக்காரு. ஹீரோயுமே அது யாராக இருக்குன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு வேகமாக கீழே போய் பார்க்குறாரு. ஆனால் அந்த இடத்துல யாரும் இருக்க கிடையாது. அடுத்ததான் லீ இருந்தாங்களே, அவங்களுமே இப்போதைக்கு கண்ணை திறந்துட்டாங்க. அவங்களுடைய கிட்னி மாறி இருக்கான்னு பார்த்தா கிட்னி மாறல. இவங்க ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. நல்ல வேளை நமக்கு எதுவும் ஆகலன்னு இவங்க ரொம்ப சந்தோஷத்தில் அப்படியே வெளியே வரும்போது அந்த இடத்துல ஹான் இருக்காங்க. அந்த சமயத்தில் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இவங்களை ஃப்ராடி கேஸில் பிடிச்சிக்கிட்டு போக இவங்களுமே ஹானை ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் நீ எப்போ என்னை ஏமாத்துறியோ அப்போவே எல்லாம் முடிஞ்சிருச்சு, என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு அந்த இடத்த விட்டு ஹான் கெத்தாக வந்துட்டாங்க. இந்த சமயத்தில் சீஃப் டோ வந்து கமிஷனரை பார்க்க போயிருந்திருப்பாரு. அந்த இடத்துல அசிஸ்டன்ட் கமிஷனர் இவருக்கு இந்த மாதிரி போனஸும் தராங்க. அந்த இடத்துல இவர் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறது மட்டும் இந்த மாதிரி இவருக்கு போலீஸ் குரூப்லேயே அதிக சந்தேகம் இருக்கான். அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே ஏகப்பட்ட ஊழல்கள் பண்ணுற ஆட்கள் இருக்காங்களா, அவங்க மொத்த பேருமே விசாரிக்க இவருக்கு வாரண்ட் வேணும்னு சொல்கிறாரு. அதால் நான் எந்த கெட்ட போலீஸ் வேணாலும் பிடிக்கலான்ற மாரி அவங்க கிட்ட பேச எதிர்பாராத வகையில் அதுக்கு கமிஷனர் ஒத்துக்கிற மாதிரி தெரியுது. இவர் வெளியே வர சமயத்தில் ஹான் வந்து நான் இந்த மாரி லியோடைய ஹஸ்பண்ட் கிட்ட பேசணும்னு சொல்ல அதை கேட்ட இவருமே என்ன சொல்கிறேன்னா நான் கேப்டன் ஜங் கிட்ட அவரை ஒப்படைச்சு எதுக்கு இவர் கேப்டன் ஜங் கிட்ட இவர் ஒப்படைக்கணும்னா முன்னவே இந்த மாரி அந்த ஆர்கன் டிராஃபிக்கிங்கை பற்றி எவிடன்ஸ் இவர் கலெக்ட் பண்ணியிருப்பார்ல கேப்டன் ஜங் கிட்டேருந்து, அதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கூட சைன் போட்டிருப்பாரு. அந்த கான்ட்ராக்ட் வேறு எதுவும் கிடையாது, இதுதான். இதை பற்றி கூட இவர் ஹீரோயின் கிட்ட சொல்ல மாட்டேன்னார்ல, அதுதான் இது. சரின்னு சொல்லிட்டு ஹானுமே வேகமாக கேப்டன் ஜங்கை பார்க்கறது மட்டும் இல்லாமல் முதல் வேலையை அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஹியூமன் எவல்யூஷன் எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னு இவங்க கேட்க ஆக்சுவலி இதே கேள்வியை தான் 7 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிட்னாப்பரோ கில்லரோ இவங்க கிட்ட கேட்டுருந்துருப்பாங்க. அதே கொஸ்டினை இவங்க கேட்க ஆனால் இவங்க எதிர்பார்த்த பதில் வரல. அவர் எமோஷன்னு சொல்கிறாரு, அது கூட இவருக்கு உறுதியாக தெரியாதுன்னு சொல்ல அந்த இடத்துல ஹான் எதிர்பார்த்த பதில் கிடைக்கலன்னும் போது அவங்க அந்த இடத்த விட்டு போக இன்னொரு சைடு ஹீரோவும் அந்த சிசிடிவி கேமராவை ரிப்பீட்டேட்டிவாக பார்த்துன்னு இருக்காரு. யார் ப்ராசிக்யூட்டர் டாங்க கொண்டு இருப்பாங்கன்ற மாரி. அதுக்கான பதில் இவர் கிடைக்கல. சரின்னு இவருடைய வீட்டுக்கு போகும்போது அந்த இடத்துல எதிர்பாராத வகையில் 15 வருஷம் கழிச்சு இவங்க அப்பா கிட்ட இருந்து முதல் லெட்டர் கிடைச்சிருக்கு. அதை ஹீரோ பார்க்குறாரு. சரின்னு அடுத்த நாள் 15 வருஷம் கழிச்சு உங்கள் அப்பாவை ப்ரிசைனில் பார்க்க போகிறாரு. போகிறதுக்கு முன்னாடி வெளியே சில கார்ட்ஸ்லாம் இருக்காங்க, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் உள்ளார போகிறாரு. அந்த சமயத்தில் உங்கள் அம்மா இறந்த அந்த சில நினைவுகள்லாம் வருது. இருந்தாலும் அதை விட்டுட்டு எதுக்கு 15 வருஷம் கழிச்சு இப்போ எனக்கு லெட்டர் போட்டிங்கன்ற மாதிரி இவர் கேட்க அவர் என்ன சொல்கிறேன்னா நீ கரப்ஷன் இன்வெஸ்டிகேஷன் யூனிட்டில் சேர்ந்த விஷயத்த நான் கேள்விப்பட்டேன், அதெல்லாம் உனக்கு ஒரு கேஸ் கொடுக்குதா இந்த இடத்துக்கு கூட்டிருக்கேன். என்னுடைய செல்மேட் ஒரு திருடன், அவனுடைய பேர் சங்டோன்றது. அவன் ஒரு வாட்டி ஒரு சேஃப் லாக்கரை உடைக்கிறதுக்காக மூலி குரூப்ஸ் பக்கம் போயிருந்தான். ஆனால் இவன் கையங்கோலமாக மாட்டிக்கிட்டான். இருந்தாலும் மூலி குரூப்ஸ் இவனை தொல்லப்படுறாங்க. அவன்கிட்ட ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு கையில் எழுதி தான் காமிக்கிறாரு. அது என்னன்னா ஒரு ப்ரீப் லெட்ஜர்னு சொல்கிறாரு. இதால் தான் சில கார்ட்ஸ்லாம் வெளியே காத்துன்னு இருக்காங்க மூலி குரூப்ஸோடைய ஆட்கள். அதுக்கடுத்து இந்த மூலி குரூப்ஸ்லேயே அப்கமிங்கில் சிஇஓவாக மாறுற மாதிரி ஹான்வுக்னு ஒரு ஆள் இருப்பார். அவரை பற்றியுமே ஒரு மென்ஷன் பண்ணுறாரு. அவன் அதிகமாக ட்ரக் எடுத்துக்கின்னு பொறுப்பே இல்லாமல் இருப்பானா, அதெல்லாம் பற்றி சொல்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரீப் லெட்ஜரில் இல்லீகலாக என்னமோ ஒரு விஷயம் இருக்குன்னு மட்டும் ஹீரோ கிட்ட சொல்ல ஆனால் ஹீரோவுக்கு அவங்க அப்பா மேலே நம்பிக்கை கிடையாது. அதில் ஹீரோ பார்க்கலான்ற மாரி அந்த இடத்துல அவங்க அப்பாவை திட்டிட்டு அப்படியே வெளியே வர ஒரு கரப்ஷன் இன்வெஸ்டிகேஷன் யூனிட்டுக்கு தான் போகிறாரு. அந்த இடத்துல இருக்கிற சீஃப் டோ கிட்ட இந்த கேஸை பற்றி சொல்கிறாரு. அதாவது அந்த சங்டோடைய கேஸ், அதை பற்றி முன்னவே சீஃப் டோ கேள்விப்பட்டிருக்காரான். அதாவது சங்டோ வந்து மூலி குரூப்ஸோடைய சேஃப் லாக்கரை உடைக்கும் போது அவன் கையும் காலமாக மாட்டிக்கினானா. அதுக்கப்புறம் சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ் சேஸ் பண்ண, அதுக்கப்புறம் அதில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இறந்து போயிட்டாரு. அந்த இடத்துல இவனே தானாக வந்து சரண்டர் ஆன மாரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவனை சுற்றி சில ரூமர்ஸ்லாம் போகுதான் மூலி குரூப்ஸோடைய ப்ரீப் லெட்ஜர் வச்சிருக்க மாரி. இந்த மாதிரியான சில ரூமர்லாம் போகிற விஷயத்தை பற்றி இந்த இடத்துல சீஃப் டோ சொல்ல சரி இந்த கேஸை இவங்க எடுத்துக்கலான்னு இருக்காங்க. அதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக அவங்க ப்ரிசைனில் போய் சங்டோவை பார்க்கலான்னு இருக்காங்க. அப்படியே போகும்போது இந்த கேஸ் எப்படி ஹீரோவுக்கு தெரியுன்ற மாதிரி ஹீரோடைய சோர்ஸை பற்றி இந்த இடத்துல சீஃப் டோ விசாரிக்க அந்த இடத்துல ஹீரோ அது அவங்க அப்பான்ற மாதிரி சொல்ல இதை கேட்டு சீஃப் டோ கொஞ்சம் ஷாக் ஆனாலும் சரின்னு சொல்லிட்டு இவங்க ப்ரிசைனுக்கு போகலான்னு இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல இந்த மாதிரி சங்டோவுக்கு ஆக்சிடென்ட் நடந்ததாக சொல்கிறாங்க. எவனோ ஒருத்தன் கத்திரிக்கோல் வச்சு அவருடைய கையிலே கீழ்ச்சிட்டாங்களாம். அதில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காராம், யாரையும் பார்க்க முடியாதுன்ற மாரி போலீஸ் சொல்ல அப்போனா நாங்கள்
சீனை பார்க்குறோன்ற மாரி அந்த சீனில் இருக்கிற எல்லாரையுமே அனுப்பிச்சிட்டு அப்படியே அவங்க அந்த க்ரைம் நடந்த சீனை பார்க்குறாங்க. அதாவது எவனோ ஒருத்தவங்க கத்திரிக்கோளால் குத்துனால அந்த இடத்த பார்க்கும்போது அந்த கத்திரிக்கோளும் கிடைக்குது. அந்த சமயத்தில் தான் நீ இந்தமாரி அந்த மேனேஜருக்கு கால் பண்ணுன்ற மாரி ஹீரோ கிட்ட சொல்கிறாரு. அதாவது ஹீரோ அவங்க அப்பாவை பார்க்க போகும்போது ஒரு மேனேஜர் வந்து உனக்கு அந்த ப்ரீப் லெட்ஜரை பற்றி தெரிஞ்சிருந்துச்சுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணி உனக்கு தேவையான எல்லா பணத்தையும் தரேன்ற மாரி சியாங்னு ஒரு மேனேஜர் பேசியிருந்திருப்பாரு. அதெல்லாம் அந்த மேனேஜர் கால் பண்ணி நான் உங்கள் ஆஃபரை பற்றி யோசிச்சு பார்த்தேன், அதெல்லாம் நான் அதுக்கு ஒத்துக்கிறேன், ப்ரீப் லெட்ஜர் எங்கே இருக்குன்னு சொல்கிறேன், ஆனால் இடத்த நான் தான் சொல்லுவேன்ற மாரி ப்ராசிக்யூட்டர் ஹானோடைய ஆஃபீஸை இவங்க முடிவு எடுக்கிறாங்க. அந்த இடத்துல இப்போதைக்கு ஒரு ப்ராசிக்யூட்டராக யோன் தான் வராங்க. அந்த இடத்துல சில பக் அதுக்கு அடுத்ததே இவங்க ஒரு ப்ராசிக்யூட்டர் நம்ப வைக்கிற மாரி ஏகப்பட்ட பொருட்களை செட்டப் பண்ணுறாங்க. அவனை கைது பண்ணுறதுக்கான ஆயுதங்கள்லாம் பக்காவாக இவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ உள்ளார வராரு. ஆன்வுக் அதுக்கு அடுத்ததாக சியாங்க தான் கூட்டாரு. இவங்க 2 பேர் தான் உட்கார வச்சு ஒரு டீல் பேச போகிறாரு. அந்த இடத்துல இப்போதைக்கு ப்ரீப் லெட்ஜர் எங்கே இருக்கோ அதை பற்றி ஹீரோ சொல்கிறதா சொல்கிறாரு. அதுக்கேற்ற மாரி இவங்க சில பணங்கள்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே அந்த ப்ரீப் லெட்ஜரை பற்றி இவங்க பேசிகிட்டு இருக்க ஹீரோ அடியில் மைக் வச்சுருக்கனால இவங்க பேசுகிற மொத்த விஷயமும் ரெக்கார்ட் ஆகிருக்கும். இது மூலியமாக இவங்களை அரெஸ்ட் பண்ணலான்றது தான் பிளான். அதில் ஹீரோ அப்படியே யோனுக்கு ஒரு சிக்னலை காமிக்க அவங்கள புரிஞ்சிருச்சுன்ற மாரி அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹேண்ட்கஃப் எடுக்கலான்னு போகிறாங்க. அந்த சமையல் தான் ஹீரோவுக்கு சீஃப் டோ கிட்டேருந்து கால் வரும். அதாவது இப்போதைக்கு சங்டோ இருக்கார்ல, அவருடைய ஒய்ஃபை கிட்னாப் பண்ண விஷயம் சீஃப் டோவுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஹீரோடைய அப்பா தான் சொல்லி வந்திருப்பாரு. அதெல்லாம் நமக்கு சங்டோடைய ஒய்ஃப் ரொம்பவே முக்கியம், அதெல்லாம் அவனை அரெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சீஃப் டோ சொல்கிறாரு. அப்படியே ஹீரோவும் யோனுக்கு சிக்னல் காமிக்க அவங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அவங்க அரெஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க. அந்த சமயத்தில் எதிர்பாராதவங்கள ஹான் உள்ளார வராங்க. வரது மட்டும் இல்லாமல் இவங்க சியாங் கிட்ட முன்னமே தெரிஞ்ச மாரி பேசுகிறாங்க. 2 பேரும் முன்னமே வேலை செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே பேசுறது மட்டும் இல்லாமல் அப்படியே அந்த இடத்துல ஒரு பக் இருந்துச்சுல, அந்த பக்கை எடுத்து இவங்ககிட்ட தந்துடுறாங்க. இவனுக்குமே எல்லாமே புரிஞ்சிருச்சு, இது நம்மளை பிடிக்க வைக்க போட்ட ஸ்கெட்சு தான் சொல்லிட்டு அதில் இவனுமே வேகமாக அந்த இடத்த விட்டு ஹான்வுக்கை கூட்டிக்கிட்டு போயிடறான். ஹான்வுக்குமே அவங்க உங்ககிட்ட என்னமோ ஒன்று தந்தாங்களே அது என்னன்னு கேட்கும்போது அது ஜஸ்ட் கேண்டி தான், அதை பற்றி நீ கவலைப்படாத, நம்ம டக்குன்னு இந்த இடத்த விட்டு போகணுன்ற மாரி இவங்க கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல சியாங் சீஃப் டோவை பார்க்குறாரு. அவருமே நான் உன்னை பார்க்கணுன்ற மாதிரி சொல்ல சரின்னு சியாங்கும் அவரை பார்க்க போகிறாரு. ஹான்வுக்கு இதே இடத்துல வெயிட் பண்ணாதான் சொல்கிறேன். அந்த இடத்துல சீஃப் டோ என்ன கேட்குறான்னா சங்டோடைய ஒய்ஃப் எங்கன்ற மாரி கேட்க சியாங் தெரியலன்ற மாதிரி தான் நடிக்கிறாரு. இந்த சைடு ஹீரோ வேற ஒரு பிளான் போட்டார். ஹான்வுக் கிட்ட போய் நான் இந்த மாதிரி சங்டோடைய கதையை பார்த்துக்கிறேன், ப்ரீப் லெட்ஜரும் எங்கே இருக்குன்னு நான் சொல்கிறேன், அவனுடைய கதையை நான் முடிச்சிடுறேன்ற மாரி ஒரு சின்ன டீல் பேச அவனுமே சரின்னு பணத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ஹீரோ அப்படியே நடிக்க ஆரம்பிக்கிறாரு. எவ்வளோ திமிரு இருந்துச்சுன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்டே ஒருத்தவனை கொல்ல சொல்வேன், அதுக்கு வேற பணம் தருவேன்ற மாரி ஒரு மிகப்பெரிய சீனை கிரியேட் பண்ணுறாரு. இதை வேற யோன் ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் அவனை அதே இடத்துல அரெஸ்ட் பண்ணிவிட்டு சங்டோடைய ஒய்ஃபோடைய அந்த வீட்டுக்கு வராங்க. அந்த வீட்டில் எதனாச்சும் கிடைக்குதான்னு இவங்க செக் பண்ணின்னு இருக்கேன். அதே இடத்துக்கு ஹானோடைய பாடி கார்டும் வந்துட்டார். இவர் சில ஆட்கள் காணாமல் போனவங்களை தேடுறதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்கிறாங்க. அதில் மொத்தத்தையும் தேடிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல சில மெடிசன்ஸ் தெரிய வருது. அந்த மெடிசனை இவங்க சில நாட்களை எடுக்கலன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் என்னமோ ஒரு விஷயம் முக்கியமாக இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே ஃபார்மசியில் போய் இந்த மெடிசன் என்னன்னு கேட்கும்போது அந்த இடத்துல இருக்கிற ஆள் என்ன சொல்கிறான்னா இது பிரஸ்ட் கேன்சருக்காக புதுசாக வந்திருக்கிற ஒரு மெடிசன், கிட்டத்தட்ட இது ஒரு ட்ரக்காட்டம் ரியாக்ட் ஆகும், இதை எடுக்கலாம் பெருசாக எதுவும் கிடையாது, ஒரு சில சைடு எஃபெக்ட் தான் வரும்ன்ற மாதிரி அப்படியே ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஹீரோவுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. இதை பற்றி எப்படின்னாச்சு இந்த மாதிரி சீஃப் டோ கிட்ட சொல்லணுன்னு அவர் வேகமாக போக இந்த இடத்துல கிடச்ச இன்ஃபர்மேஷன் மொத்தத்தையுமே ஹானோடைய பாடி கார்டு ஹான் கிட்ட சொல்லிடுறாரு. அடுத்த சீனில் சீஃப் டோ வந்து இந்தமாரி ஹான்வுக்கை விசாரிச்சுன்னு இருப்பார். எங்கே சங்டோடைய ஒய்ஃபை நீங்கள் வச்சுருக்கீங்க, அந்த இடம் எங்களுக்கு தெரியணுன்ற மாரி சங்டோடைய ஒய்ஃபை பற்றி கேட்டால் அந்த இடத்துல இருக்க ஹான்வுக் எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல அப்படியே உன்னை இப்படி விசாரித்தா சரிப்பட்டு வராது, நான் என் விதத்தில் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அவனுடைய கழுத்தை பிடிச்சி சவ் பண்ண ஆரம்பிப்பார். அவனுக்கும் ஒரு மாதிரி நெறிய ஆரம்பிச்சிடும். அவனால் எதுவும் பேச முடியாது. அந்த சமயத்தில் யோன் வரது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு இவரும் அதே இடத்துல ஹான்வுக்கை விட்டுட்டு என்ன விஷயம்னு போய் கேட்டால் இந்த இடத்துல அந்த கேன்சர் மெடிசனை பற்றி சொல்கிறாங்க. அதாவது இந்த மெடிசனுடைய விலை மட்டுமே 4 மில்லியன் கிட்ட இருக்கும். இதை இவங்க அடிக்கடிக்கு வாங்கியிருக்காங்கன்னும் போது இவங்களுக்கு எங்கேருந்து பணம் கிடச்சிருக்கும், யார் இவங்களுக்கு பணம் தந்துருப்பாங்கன்னு ஒரு கேள்வி வருது. மேபி அது ஏன் மூலி குரூப்ஸாக இருக்கக்கூடாதுன்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. மூலி குரூப்ஸோடைய பணத்தில் தான் அவங்க கேன்சருக்கான இந்த மெடிசனை வாங்கியிருக்கணும்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த சைடு ஹான் இந்த மாதிரி மூலி குரூப்ஸோடைய சேர்மன் இருக்கார்ல அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க சின்னதாக ஒரு டீல் போடுறாங்க. அதாவது இவங்களுக்கு வேணுன்ற விஷயத்த இந்த சேர்மன் செய்யணுமா, அதுக்காக இவங்க கரப்ஷன் இன்வெஸ்டிகேஷன் யூனிட் என்னென்னலாம் விசாரிக்காங்களோ அதை மொத்த விஷயத்தையும் நான் அவங்க கிட்ட பேசுவேன்ற மாரி இந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கேன். சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் டீல் போடும்போதே அந்த இடத்துல ஹான்வுக்கை சியாங் ஜெயிலேருந்து காப்பாற்றி கூட்டான்ட்டாரு. அந்த இடத்துல சேர்மன் செம கெடுப்பாக்குறாரு ஹான்வுக்கை பார்த்தோன்னே. அதே சமயத்தில் சங்டோ இப்போதைக்கு ஹாஸ்பிட்டல் தானே இருக்காரு, அவன் உயிரோடு இருக்கானா இல்லை இறந்து போயிட்டானான்ற விஷயத்த அவனோட சேர்ந்து நீயும் போய் பாருன்ற மாரி சியாங் அமுச்சு வைக்க சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறாங்க.
அந்த இடத்துல யாருக்குமே தெரியாமல் இல்லீகலாக தான் சியாங் வந்து அந்த சங்டோடைய ரூம்குள்ளார போகிறாரு. ஹான் வெளியே வெயிட் பண்ணுறதா சொல்ல, அதாவது இந்த இடத்துல நடக்குதுல்ல, இது மொத்தமே ஹான் இருக்குது தான் சீஃப் டோவுடைய பிளான் தான். முன்னமே இந்தமாரி யாருனாச்சும் சங்டோவை கொலை பண்ண ட்ரை பண்ணுவாங்க தெரிஞ்சு சங்டோவுக்கு எல்லா சேஃப்டி ப்ரிகாஷனும் போட்டு தான் இவங்க உள்ளார கூட்டம் வந்திருப்பாங்க. அதுக்கு நடுவில் தெரியாமல் சியாங் உள்ளார வந்துடுவார். இல்லீகலாக உள்ளார வந்ததுனால ஹீரோ அப்படியே அரெஸ்ட் பண்ணிடுறாரு. நான் உன்னை பற்றி கவலைப்பட்டேன், அதான் உள்ளார வந்தேன், உங்ககிட்ட எந்த எவிடன்ஸும் கிடையாது, என்னை அரெஸ்ட் பண்ணுன்னு. அந்த இடத்துல சீஃப் டோவும் ஒரு நைஃப் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அதுலேயும் உன்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை பதிய வைக்கிறாரு. இந்த ஒரு எவிடன்ஸ் போதுன்ற மாரி அந்த இடத்துல சொல்ல இவனாலே எதுவும் பேச முடியல. அந்த சைடு ஹீரோமே சங்டோவை தனியாக கூட்டிக்கிட்டு போயிடுறாரு. இந்த இடத்துல சங்டோ இருந்தால் ஆபத்துன்னு சொல்லிட்டு இப்போ சீஃப் டோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வி தான், சங்டோடைய ஒய்ஃப் எங்கே இருக்காங்க, அவங்கள நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் அந்த இடத்துல சொன்ன பதிலே தான் திரும்ப இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு அதை பற்றிலாம் தெரியாதுன்னு சியாங் சொல்ல, எனக்கு வேறு வழி கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனை இந்த மாரி போலீஸ் ஆஃபீஸர்ஸோட சீஃப் டோ அனுப்பிச்சிடுறாரு. அடுத்ததான் அந்த இடத்துக்கு யோன் வரது மட்டும் இல்லாமல் என்கிட்ட வேற ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடச்சிருக்கு. உண்மையாலுமே சங்டோவை அட்டாக் பண்ணது வேற யாரும் கிடையாது, ஹீரோடைய அப்பா தான், இது இவங்க 2 பேரும் போட்ட பிளான்ன்ற மாரி யோன் சொல்ல இப்போ எல்லாமே சீஃப் டோவுக்கு புரியுது. அதில் இவர் எவ்வளவோ ஹீரோக்கு கால் பண்ணாலும் ஹீரோ கால் எடுக்கிற மாதிரியே தெரியல. அதில் என்னமோ ஒரு பிரச்சனைன்ற விஷயத்த மட்டும் சீஃப் டோ புரிஞ்சுக்கிறாரு. அதில் சீஃப் டோவும் வேகமாக ஹீரோடைய அப்பாவை பார்க்க போக இந்த இடத்துல ஹீரோவுக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ அப்படியே கார் ஓட்டிக்கிட்டு இருப்பார். பின்னாடி இருந்தார்ல அவர் வேகமாக ஒரு கத்தி எடுக்கிறது மட்டும் இல்லாமல் சங்டோ ஹீரோவுடைய கழுத்தில் வச்சிடறாரு. நான் உங்கள் அப்பாவுக்கு சத்தியம் பண்ணியிருக்கேன், உன்னை எதுவும் காயப்படுத்த மாட்டேன்னு. அதில் உன்னுடைய கையில் ஹேண்ட் கஃப் போட்டு இதே இடத்துல இருன்ற மாதிரி ஹேண்ட் கஃப்கான சாவியும் ஹீரோவுடைய ஃபோனையும் வாங்குறது மட்டும் இல்லாமல் அப்படியே அந்த இடத்த விட்டு வேகமாக போக ஆரம்பிக்கிறாரு. போகும்போது அந்த ஹேண்ட் கஃப்கான கீயும் அதுக்கு தான் ஹீரோடைய ஃபோனையும் தூக்கி அடிச்சுட்டு தான் போகிறாரு. அந்த இடத்துல முன்னவே ஒரு கார் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த காரில் உட்காந்து அப்படியே கிளம்பி போக ஹீரோவும் சரின்னு பின்னாடி இந்த துப்பாக்கி எடுத்து அவருடைய ஹேண்ட் கஃபை ரிலீஸ் பண்ணலான்னு பார்த்தா இவருக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அந்த சமயத்தில் ஒருத்தர் பைசைக்கிளில் போயின்னு இருப்பார். அவரை கூப்பிடுறது மட்டும் இல்லாமல் எனக்கு ஃபோன் தேவை, நான் ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணோன்னு இதே இடத்துல இருந்தே கூப்பிட்டேன். இன்னொரு பக்கம் சீஃப் டோ ஹீரோடைய அப்பாவை பார்க்க போயிருக்காரு. அவர்கிட்ட எதுக்காக இப்படிலாம் பண்ணேன்னு கேட்கும்போது இவர் என்ன சொல்கிறேன்னா, நான் சங்டோவை பார்க்கும்போது என்னுடைய சில பழைய நினைவு வந்துச்சு. சங்டோ என்ன எனக்கு ஞாபகப்படுத்தினா நானும் என்னுடைய ஒய்ஃபை பற்றி அதிகமாக கவலைப்பட்டேன், அவன் அவனுடைய ஒய்ஃபை கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்டான்ற மாரி இந்த இடத்துல சொல்லின்னு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் என்னுடைய பிளான் கிடையாது, இதெல்லாம் ஹானுடைய பிளான், அவங்க தான் மொத்த விஷயத்தையும் சொன்னாங்கன்னு சொல்ல இப்போ தான் சீஃப் டோவுக்கு புரியுது ஹான் 2 பக்கமும் இருந்து டபுள் கோல் அடிச்சிருக்காங்கன்னு. ஆக மொத்தத்தில் இது மொத்தமே கிட்டத்தட்ட ஹானோடைய பிளானாக தான் ரியாக்ட் ஆகிருக்கு. அது மூலியமாக தான் சங்டோ வெளியே போயிருக்காரு. இதெல்லாம் சீஃப் டோவுக்கு தெரிஞ்சு அவர் கொஞ்சம் கடுப்பாக தான் செய்கிறாரு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ அந்த பைசைக்கிளில் வந்தவர்கிட்டேருந்து கால் பண்ணி அப்படியே அந்த இடத்துக்கு யோனை கூப்பிட்டாரு. யோனுமே எப்படியும் அவருடைய ஹேண்ட் கஃப் ரிலீஸ் பண்ணி இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இவங்க சங்டோவை தேடி அவருடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோவுக்கு முன்னவே இந்த இடம் ரொம்ப சுத்தமாக இருக்கிறதா தோணியிருக்கும். அதால் சரி நாங்கள் இருக்கிற கார்பேட்டை ஒரு நகதி பார்க்க அந்த இடத்துல யோன் அவங்களுடைய ஃபாரன்சிக் ஸ்கில்லை காமிப்பாங்க. இதை பார்த்த ஹீரோவும் நீங்கள் எதுக்கு ஃபாரன்சிக்கு விட்டு வெளியே வந்தீங்கன்னு கேட்டால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தமாரி இவங்க ஃபாரன்சிக் வேலை பார்த்துருக்கும்போது சில எவிடன்ஸை மிஸ் பண்ணிட்டாங்களா, அது மூலியமாக ஒரு கில்லர் தப்பிச்சு போயிட்டானா, அதுக்காக தான் இவங்களை இந்தமாரி கரப்ஷன் இன்வெஸ்டிகேஷன் யூனிட்டுக்கு போட்ட விஷயத்த சொல்ல சரின்னு இதெல்லாம் ஹீரோ கேட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க அந்த யூவி கிளாஸை போட்டு பார்க்க அது மூலியமாக அந்த இடத்துல சில பிளட் தடயங்கள்லாம் தெரிய வருது. இது மூலியமாக ஹீரோவுக்கு சங்டோடைய ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்ற விஷயமும் தெரிய இந்த விஷயத்தை இதுக்கு முன்னாடியே ஹான் கண்டுபிடிச்சிருந்துருப்பாங்க. அதோட இவங்க குடிச்சின்னு இருக்க ஹான்வுக் கிட்ட போய் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ஹான்வுக்குமே என்னுடைய அப்பா உனக்கு அதிக பணம் தான் தரேன்ற மாரி கேட்க அந்த இடத்துல ஹான் பெருசாக எதுவும் பேசல, அவன்கிட்ட அப்படியே பேசிக்கிட்டு அவனுடைய காது கிட்ட வந்து இந்தமாரி சங்டோடைய ஒய்ஃப் இறந்து தானே போயிட்டாங்கன்ற மாரி அந்த விஷயத்த சொல்ல அதை கேட்டு இவன் ஷாக் ஆகிறான். அதுக்கப்புறம் இவன் குடிச்சிருக்கிறதுனால அந்த உண்மையை அப்படியே உளறிறான். அதாவது இது மொத்தத்தையும் பண்ணது காரணம் அந்த மேனேஜர் சியாங்னு ஒருத்தர் இருக்கால, அவன் தான் இது மொத்தத்தையும் பண்ணானா. அது மட்டும் இல்லாமல் அவன் கொலை பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது அந்த பாடியை மறைச்சி வச்சுட்டான்ற மாரி மொத்த உண்மையுமே இந்த இடத்துல போட்டு வளர்றாரு. இது ஹானுக்கு அட்வான்டேஜாக போயிடுச்சு. அதில் ஹான்மே நான் சொல்கிற விஷயத்த தான் நீ இப்போ செய்யணும், இல்லைன்னா இந்த விஷயத்த நான் போலீஸ்கிட்ட சொல்கிறேன்ற மாரி அவன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல அவன் திடீர்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸரை பற்றி மென்ஷன் பண்ணுறான். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதான்ற மாரி அந்த மாதிரியான சில டீட்டெயிலாம் சொல்ல ஹானுக்கு அது யாருன்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரியல. இந்த இடத்துல தான் ஹான்வுக் இருப்பாருன்னு தெரிஞ்சுக்கின்னு சீஃப் டோவும் இந்த இடத்துக்கு அதே சமயத்தில் தான் வந்திருந்திருப்பாரு. சரின்னு சீஃப் டோவும் அதே இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல ஹான்வுக் சீஃப் டோவை பார்க்கும்போது அந்த போலீஸ் ஆஃபீஸர் யாருன்னு ஞாபகம் வந்துருச்சு. அந்த போலீஸ் ஆஃபீஸர் வேற யாரும் கிடையாது, சீஃப் டோ தான். இதை கிட்ட ஹான் ஷாக் ஆகிறாங்க. இவங்களுக்கு இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது.
இருந்தாலும் சீஃப் டோ வந்த உடனே எங்கே சங்டோடைய ஒய்ஃப் இருக்காங்க, அந்த இடத்த மட்டும் உன்னால் சொல்ல முடியுமாண்ணா? அந்த இடத்துல ஹான் ஓப்பனாக உண்மையை வளர்றாங்க. அதாவது அந்த மாரி சங்டோடைய ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்ல, அதை இவர் நம்புற மாதிரியே தெரியல. அந்த சமயத்தில் தான் யோன் கிட்ட இருந்து கால் வருது. யோன் என்ன சொல்கிறாங்கன்னா, சங்டோடைய ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க, அவங்களுடைய பிளட் இந்த இடத்துல அதிகமாக இருக்குது, இந்த இடத்துல ஃபாரன்சிக்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் சங்டோடைய கார் நம்பரையும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோன்னு அந்த நம்பரை எதர்ச்சியாக சொல்ல, அதை கேட்ட சீஃப் டோ ஷாக் ஆகிறாரு. ஏன்னா வெளியே ஒரு காரை இவர் பார்த்துருந்துருப்பாரு. அந்த காருமே இதே நம்பரில் தான் இருக்கும். அதில் சங்டோ இங்கே தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு அவரு தேட இவர் ஒரு பக்கம் போக, இவர் போன உடனே சங்டோ லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிக்கிட்டு கன்னை வச்சு ஹானை மிரட்டிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஹான்வுக்கு தூக்கிக்கிட்டு போயிடுவார். வெளியே இருக்கிற பாடி கார்டு கிட்ட ஹான் எச்சரிக்கை பண்ண அவருமே தடுக்கலான்னு சொல்லிட்டு வருவார். இருந்தாலுமே அவர் முன்னாடி கண்ணை காமிச்சிட்டு அப்படியே ஹான்வுக்கு சங்டோ ஒரு பக்கம் கூட்டிக்கிட்டு போயிடுறாரு. வேற எங்கேயும் கிடையாது, இவருடைய ஒய்ஃபோடைய டெட் பாடி எங்கே இருக்கோ அது தெரியணும்னு சங்டோ ஆசைப்படுறாரு. அதுக்காக தான் போயிருக்காரு. இந்த இடத்துல சங்டோ தப்பிச்சு போந்து ஹையர் அப்ஸில் இருக்கிற ஒரு லேடிக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் அவங்க சீஃப் டோவை பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உன்னால் இந்த வேலையை சீக்கிரம் பார்க்க முடியாதா? முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவும் அமைதியாகவும் இந்த வேலையை முடி. அதே சமயத்தில் நீ எல்லா பொறுப்பையும் ஹீரோ கிட்ட தராத, அவனை கொஞ்சம் தள்ளியே வை. ஏன்னா ஹீரோ எப்பயுமே அவங்க அப்பா சைடில் தான் இருப்பான்ற மாரி அதெல்லாம் பற்றி சொல்ல சீஃப் டோவுமே புரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே இவருடைய ஆஃபீஸ்க்கு வந்தா அந்த இடத்துல ஹீரோ மண்டியை பிச்சுக்கின்னு உட்காந்து இருக்காரு. என்ன பேசுறதுன்னு தெரியல. அந்த இடத்துல சீஃப் டோவை பேச வரதுக்குள்ளார ஹீரோ எதுவுமே பேசாமல் எழுந்து போகிறது மட்டும் இல்லாமல், இப்போதைக்கு எனக்கு சில ரெஸ்ட் தேவைப்படுது, அதால் நான் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன்ற மாரி அந்த இடத்துல இவர் கிளம்பிடுறாரு. இவர் வீட்டுக்கு போனோடனே அந்த இடத்துல ஹான் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாமல் அப்படியே வீட்டுக்குள்ளார போயிடுறாரு. அந்த இடத்துல ஹான்மே உள்ளார வந்து இவங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வியை சொல்கிறாங்க. அதாவது இவங்க அப்பாவுடைய மர்டர் கேஸில் இவங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கா, அதெல்லாம் பற்றி இவங்க சொல்கிறாங்க. அதாவது இவங்க அப்பா தான் இந்தமாரி இவங்க அம்மாவை கொலை பண்ணதா ஹீரோ விட்னஸ் தந்திருப்பார்ல, அது ஒருவேளை ஏன் ஃப்ரேமாக இருக்கக்கூடாது, உங்கள் அப்பா மேலே யாரோ ஒருத்தவங்க பழி போட்டிருக்காங்க, எனக்கு சில பேர் மேலே சந்தேகங்களாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நான் அந்த கேஸை ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது யாரோ ஒருத்தவங்க என்னை கிட்னாப் பண்ணிவிட்டாங்க, அது யாருன்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, யாரால் கதவு அடைக்க முடியும்? அதே சமயத்தில் என்னுடைய முக்கியமான சந்தேகம் யார் மேலே இருக்குன்னா கேப்டன் ஜங் மேலே இருக்குது. அதுக்கப்புறம் சீஃப் டோ மேலேயும் எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா உன்னுடைய அம்மாவுடைய பாடியை ஃபஸ்ட் டைம் பார்த்தது சீஃப் டோ தான். அவர் அங்கே இருக்கிற எவிடன்ஸை மறைச்சிட்டு அப்படியே உங்கள் அப்பா மேலே பழி போட்டிருக்கலாம். அதே சமயத்திலே உனக்கு கண்டிப்பாக அந்த விஷயம் உறுதியாக தெரியாது, உங்கள் அப்பா தான் உங்கள் அம்மாவை கொன்னாரன்ற விஷயம். அதை நீ இன்னும் கண்குளிர பார்க்கல. நீ ஒருவேளை அந்த இடத்துல தப்பாக கூட பார்த்துருக்கலாம். சீஃப் டோ மேலேயே எனக்கு சந்தேகம் இருக்குது, கேப்டன் ஜங் மேலேயே சந்தேகம் இருக்குது, ரெண்டு பேர்கிட்ட இருந்தும் கொஞ்சம் தள்ளி இருக்கணும்னு சொல்ல ஹீரோ இதை கேட்டுக்கிறாரு. அப்படியே ஹானோடைய ஒரு கரப்ஷன் இன்வெஸ்டிகேஷன் யூனிட்டுக்கு வராரு. அந்த இடத்துல இப்போ தான் சியா அங்கே விசாரிச்சின்னு இருப்பாங்க. அந்த இடத்துல ஹான்மே கலந்துக்கிறதா சொல்கிறாங்க. ஹான் போய் சியா அங்கே விசாரிக்கட்டும்னு சொன்னால் அந்த இடத்துல இருக்க சீஃப் டோவும் ஹான் மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறாரு. நானே உள்ளார போய் விசாரிக்கிறேன்ற மாரி சியாங் முன்னாடி உட்காரேன். அந்த இடத்துல சியாங் லாயர் வர வரைக்கும் நான் எந்த வித வார்த்தைகளும் பேச மாட்டேன்னு ஒரே வார்த்தையை தான் சொல்லின்னு இருப்பார். ஆனால் அந்த இடத்துல சீஃப் டோ சிரிக்கிறது மட்டும் இல்லாமல் வெளியே உனக்காக சில ஆட்கள் காத்துக்கின்னு இருக்காங்க, ஏன்னு நீ யோசிக்கிறியா? உன்னை கொலை பண்ணதான், உன்னை கொலை பண்ணிவிட்டு அதை ஒரு சூசைடாக மாற்ற போகிறாங்க. இது கூடமா நான் உனக்கு ஒன்றும் புரியல. நான் யோசிச்ச மாரியே நீ ஒரு பைத்தியக்காரனாக தான் இருக்கு. அவங்க என்ன யோசிச்சிருப்பாங்க தெரியுமா? நீ என்கிட்ட கன்ஃபஸ் பண்ணிட்டேன்னு. நீ வெறும் அவங்களுக்கு ஒரு டூல் தான், உன்னை தேவைன்றப்ப யூஸ் பண்ணிப்பாங்க, அதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவாங்க. இந்த விஷயம் கூடமா உனக்கு புரியலன்னு அப்படியே நக்கலாக சிரிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த இடத்துல இவருக்கும் ஒரு வேளை இருக்குமோன்னு கூட டவுட் வர, அதுக்குள்ளார அந்த இடத்துல இவருடைய லாயர் வந்துடுவார். சரி, அந்த லாயருமே சியாங்க அப்படியே வெளியே கூட்டிகிட்டு போயிடுறாரு. இவர் வெளியே போனோடனே சீஃப் டோ சொன்னது உண்மையாயிடுச்சு. அதாவது அந்த இடத்துல இந்த மொத்த ஆட்களுமே இவர் வலுக்கட்டாயமாக கார்க்குள்ளார கூட்டிக்கிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த சியாங்க்கும் நமக்கு வேறு வழி கிடையாது, சீஃப் டோ பக்கம் தான் போகணுன்னு புரிஞ்சிருது. அதில் இவருமே வேகமாக காரை விட்டு இறங்குறது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளார போயிடுறாரு. இவங்களால அதுக்குள்ளார வர முடியாது, எல்லாருமே தடுத்துடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு சியாங்க பேக் டோர் மூலியமாக சீஃப் டோ வேறு எங்கேயோ கூட்டிக்கிட்டு போயிடுறாரு. அதுவும் ஹேண்ட் கஃப்லாம் போட்டுக்கிட்டு சீஃப் டோவை ஃபாலோ பண்ணி நம்ம ஆட்கள் வராங்க. ஆனால் அவர் எங்கே போனான்னு தான் தெரியல. நல்ல வேலை இந்தமாரி ப்ராசிக்யூட்டர் ரான் அவருடைய காரில் ட்ராக்கர் வச்சுருக்கனால அதை ட்ராக் பண்ணி இவங்க போக இவர் ஒரு டனல் பக்கம் காரை நிறுத்தது மட்டும் இல்லாமல் சியாங் கிட்ட ஒரு டீல் பேசுகிறாரு. அதாவது சங்டோடைய ஒய்ஃபோடைய பாடி எங்கே இருக்குன்னு எங்கள் கிட்ட சொல்லு, நீ சொல்லலாம் நீ இதே இடத்துல இறந்துருவேன், நான் உன்னை ஓட விட்டு நீ ஓடி போகும்போது தான் நான் உன்னை சுட்டேன்னு சொல்லிவிடுவேன், நீ தப்பிச்சு போக முயற்சி செஞ்சேன் அதுக்காக உன்னை கொலை பண்ண நான் சொல்லிவிடுவேன் போது அந்த இடத்துல சியாங் பயப்பட ஆரம்பிக்க, அது மட்டும் இல்லாமல் இவருடைய கையை சீஃப் டோ கிட்ட காமிக்க ஆரம்பத்தில் சீஃப் டோ கொஞ்சம் நின்றுடுறாரு. இருந்தாலுமே இவர் நான் இந்த இடத்த விட்டு போகிறேன்னு அவருடைய கையை காமிச்சிட்டு அப்படியே இந்த இடத்த விட்டு போகிறதா சொல்ல, சரி இந்த இடத்த விட்டு போன்ற மாதிரி சீஃப் டோவும் போக விட்டுறாரு. சரின்னு சியாங்கும் கொஞ்சம் பயத்தில் திரும்பி பார்த்தா அவர் கன்னை வச்சு மேலே ஷூட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சியாங் முன்னாடி கொலை வெறியோட பார்க்குறாரு. சியாங்கை சுற்றுற மாரி கண்ணை காமிக்க கிட்டத்தட்ட ஒரு மர்டரர் லுக்கில் பார்க்க அதை பார்த்த சியாங் பயந்துடுறாரு. அந்த சமயத்தில் சீஃப் டோவும் கால் பண்ணி எங்கே அந்த பாடி இருக்குன்னு கேட்க இவருமே சுனில் எக்கோலிட்டிக்கல் பார்க்கில் தான் இருக்குன்னு சொல்ல, ஏன் அந்த இடத்துல அந்த பாடியை மறைச்சி வச்சிங்கன்ற மாரி இவர் ஒரு கேள்வி கேட்க
அந்த இடத்துல இருக்கிற சியாங் என்ன சொல்கிறேன்னா, யாருமே கவனிக்காத ஒரு இடம், யாருக்கும் தெரியாத ஒரு இடம், கொலைக்காரங்க எப்பயுமே கொலை பண்ண பாடியை மறைக்கக்கூடிய ஒரு இடம், அது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடம்ன்ற மாரி ஒரு கொஸ்டினை தர. இது சீஃப் டோவுக்கு பிடிச்சதுனால சியாங்க அந்த இடத்த விட்டு தப்பிக்க விட்டுறாரு. அந்த இடத்த விட்டு அப்படியே சியாங் கிளம்ப இந்த இடத்துக்கு வந்த நம்ம ஆட்கள் கிட்ட எங்கே அந்த பாடி இருக்குன்ற மாரி இவர் சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துக்கு இவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதே இடத்துக்கு தான் சங்டவும் ஹான்வுக்கும் வந்து இருந்திருப்பாங்க. அந்த இடத்துல எங்கே அந்த பாடி இருக்கோ அதை இந்த ஷவலை வச்சு தோண்டுன்ற மாரி இவர் சொல்ல, சரின்னு சொல்லிட்டு இவங்களும் ரொம்ப நேரம் தோன்றாங்க. கடைசி அவர் அந்த பாடியை கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த பாடியை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் வேலையாக வாமிட் எடுக்க, அதை பார்த்து பயப்படாமல் அந்த பாடியை பிடிச்சி ஹக் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறாரு சங்டோவுக்கு ஒன்றும் புரியல. சங்டோ இந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்க சமயத்தில் ஷவலை வச்சு அவருடைய மண்டியிலே அடிச்சுட்டு வேகமாக அந்த இடத்த விட்டு இவர் ஓட ஆரம்பிக்கிறாரு. ஹான்வுக்கை தொடர்ந்து சங்டோ சுட ஆரம்பிக்கிறாரு. இந்த சமயத்தில் தான் நம்ம ஆட்களும் இந்த இடத்துக்கு வந்திருந்திருப்பாங்க. இந்த இடத்துல எங்கடா பாடி இருக்குன்னு இவங்க செக் பண்ணும்போது யோன் பாடி இருக்கிற விஷயத்த சொல்ல, சரி நான் அந்த பாடியை இவங்க பார்க்குறாங்க. சீஃப் டோ வந்து சங்டோவை பிடிக்கணும்னு இருக்காரு. அதில் இந்த இடத்துல யோன் கிட்ட பேக்கப்பை கூப்பிடுன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே சங்டோ எங்கே இருக்காருன்னு பார்க்க போகலான்னு இருக்காங்க. ஹீரோ கையில் எப்படியோ அந்த பக்கம் ஹான்வுக் மாட்டிக்கிறாரு. ஹான்வுக்கை இவர் பிடிக்க ஹான்வுக் கிட்ட இவர் என்ன கேட்குறான்னா, நீ உண்மையை ஒத்துக்கோ, நீ தானே சங்டோடைய ஒய்ஃபை கொன்ன, அந்த உண்மையை ஒத்துக்கோன்ற மாரி கேட்க, அந்த சமயம் தான் சங்டோவை அந்த இடத்துக்கு வந்திருந்திருப்பாரு. சங்டோ அப்படியே சுடலான்னு சொல்லிட்டு கன் பாயிண்டில் வச்சுக்கிட்டு இருப்பார். ஹீரோமே கையில் கன்னோட சங்டோவை பாயிண்ட் பண்ணின்னு இருப்பார். ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரியான குற்றவாளிகளுக்கு சட்டத்து மூலியமாக தான் தண்டனை கிடைக்கணும், நீங்களே சட்டத்தை கையில் எடுக்க முடியாது, அதில் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்ற மாரி சொல்ல, அந்த இடத்துல சங்டோவும் என்னுடைய ஒய்ஃபுடைய இறப்புக்கு நீதி வேணும்னு சொல்ல, ஹீரோவும் அதை நான் வாங்கி தரேன், இவங்ககிட்டேருந்து கன்ஃபர்ஷன் வாங்குறேன்ற மாரி அந்த இடத்துல ஹான்வுக் அடித்து அவன் அந்த மாரி சங்டோடைய ஒய்ஃபை கொண்டான்ற மாரி ஒரு கன்ஃபர்ஷனை வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவரும் அமைதியாக பேசி அப்படியே சங்டோவை எப்படியோ கண்ணை கீழே இறங்க வச்சுறாரு. அந்த இடத்துல ஹான்வுக் கடைசியாக சங்டோவை பார்த்து நெக்கிலா சிரிக்க, அதில் சங்டோ ரொம்ப ட்ரிகர் ஆகிட்டாரு. கிட்டத்தட்ட சுடுற ரேஞ்சுக்கு போயிட்டாரு. ஆனால் திடீர்னு ஹீரோ அந்த கன்னை இவர் கையில் பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச என்ன சுடுங்கன்ற மாரி இவருடைய செஸ்ட்டில் வைக்க, அதை பார்த்தோன்னே இங்கே இருந்து ஒரு கன் ஷாட் இவர் மேலே படுது. யார் சுட்டாங்கன்னு தெரியல. ஆனால் அந்த இடத்துக்கு சீஃப் டோ கன்னோட வர ஹீரோவுக்கு சீஃப் டோ மேல் தான் சந்தேகமாக இருக்குது. அதே சமயத்திலே ஹான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்திருப்பாங்க, ஒருவேளை சீஃப் டோ மொத்த ஆதாரத்தையும் அழிச்சு உங்கள் அப்பா மேலே பழி போட்டிருக்கலாம், சீஃப் டோவும் ஒரு கொலைக்காரனாக இருக்கலான்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அது இந்த இடத்துல ஹீரோவுக்கு ஞாபகம் வந்து ஹீரோவும் இந்த மாரி சீஃப் டோ மேலே சந்தேகப்படும். ஆனால் சீஃப் டோ வந்தோடனே சங்டோ இறந்து போனதை பற்றி கவலைப்படாமல் ப்ரீட் பிளேஜரை பற்றி அவன் எதனாச்சும் சொன்னானான்னு கேட்க, ஹீரோ அவன் எதுவுமே சொல்லலைன்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் ஃபாரன்சிக் டீமை வச்சு எல்லாத்தையும் இவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியாக போகிறதுக்கு முன்னாடி சீஃப் டோ வந்து யோன் கிட்ட என்ன சொல்கிறேன்னா, நீ இந்த இடத்த இன்னும் நல்லா விசாரி, இங்கே இருக்கக்கூடிய மொத்த இடத்தையுமே நீங்கள் செக் பண்ணுங்கன்னு சொல்ல, எதுக்கு சீஃப் டோ இந்த இடத்த செக் பண்ண சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடியே சியாங் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார்ல கடைசியாக, அந்த ஒரு ஞாபகத்தில் தான் இவர் இந்த மொத்த இடத்தையுமே ஒரு ஆளுக்கு சந்தேகத்தில் செக் பண்ண சொல்ல, சரின்னு இவங்க எல்லாரும் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எதுவும் கிடச்சுமே தெரியல. திடீர்னு அந்த இடத்துல வேடாக யோனுக்கு தோண ஆரம்பிக்குது. அந்த இடத்துல யோன் இன்னும் தோண்டி பார்க்கும்போது தான் தெரிய வருது, அந்த இடத்துல ஏகப்பட்ட டெக் பாடிஸ் இருக்குது. கிட்டத்தட்ட இது ஒரு சீரியல் கில்லராக மாறிடுச்சு. அதாவது எவனோ ஒரு சீரியல் கில்லர் பல பேரை கொண்டுட்டு இந்த சுனில் எக்கோலிட்டிக்கல் பார்க்கில் தான் மறைச்சு வைக்கிறான்ற மாரி நமக்கு காமிக்கிறாங்க. இந்த மொத்த விஷயத்தையும் யோன் அப்படியே சீஃப் டோ கிட்ட சொல்ல, இதை கேட்டு இவருமே ஷாக் ஆகிறாரு. அங்கே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பாடி இருக்குது. மேபி இந்த சீரியல் கில்லிங் கேஸ்க்கும் நம்ம ஹீரோடைய அப்பாவுடைய அந்த கேஸ்க்கு எதனாச்சும் சம்மந்தம் ஏகப்பட்ட கேள்விகளை இதே எபிசோட்லேயே தந்துட்டு தான் போயிருக்காங்க. முக்கியமாக ஹானை யார் 7 வருஷத்துக்கு முன்னாடி கிட்னாப் பண்ணா, யார் ஹீரோடைய அப்பாவை ஃப்ரேம் பண்ணான்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. இப்போது 2 பேர் மேலே மட்டும் தான் கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஒன்று கேப்டன் ஜங், அதுக்கு அடுத்ததா சீஃப் டோ. இவங்க 2 பேரும் நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் எடுக்க போகிறாங்க, உண்மையான கொலைகாரங்க யார், உண்மையாலுமே இந்த சீரியல் கில்லர் யாருன்ற மாரி வரப்போகிற எபிசோட்ஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எபிசோட் தான் ஏகப்பட்ட ட்விஸ்ட்டு தர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் எபிசோடுக்கு எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் உங்களை வேறு ஒரு தன்னால் ஆசமான வீடியோவில் சந்திக்க இருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ்.